ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அனுராதா ரமணன் அவர்களோட பூவோடும் பொட்டோடும் நாவலை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கதைக்குள்ளே போவோம். கௌரி கல்யாண வைபோகமே லக்ஷ்மி கல்யாணம் வைபோகமேன்னு பாட்டு பாடி ஊஞ்சலில் பொண்ணு மாப்பிள்ளை ஆடின்னு இருக்கா. ஊஞ்சல் மின்னும் பொண்ணுமாய் சிற்றசைவாய் அசைந்து கொண்டிருக்க மாலையும் கழுத்துமாய் ஊஞ்சலில் அமர்ந்திருந்த மீரா பக்கத்தில் இருந்த தியாகுவை லஞ்சையுடன் பார்த்தாள். நம்ம குடும்பத்திலேயே இல்லாத சிவப்பு உசரம் தர்மராஜன் கடைசியிலே பிடிச்சாலும் பிடிச்சார், புளியங்கொம்பாய் பிடிச்சிட்டார். மாப்பிள்ளை என்ன வேலையில் இருக்கார்? யாருக்கு வேணும் ஓய் வேலை? அதெல்லாம் நம்மளை போல் 10ஆம் தேதிக்குள்ளே சம்பள பணம் எல்லாம் காலியாகி சிங்கிள் டீக்கு சிங்கி அடிக்கிறவங்களுக்கு தான் இது. இவங்க பெரிய பண்ணங்கானோம். திருச்சியில் பொண்ணு விளையிற பூமி 1000 ஏக்கரு குறையாது. ஓ, அப்படியே மலைக்கோட்டை வழியாக வந்தேன்னு வச்சுக்கோ, வரிசையாக 40 கடை இவங்களுக்கு தான். தெருவில் நடந்து போனாலே கடைக்காரவங்க அத்தனை பேரும் எழுந்து நின்று கும்பிடுவாங்களாம். அடேங்கப்பா, எப்படியா இப்படி பிடிச்சான் தர்மராஜன்? அவர் எங்கே பிடிக்கிறது? உட்கார்ந்த இடத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி உட்காரியான்னு கேட்டாலே அவருக்கு பிருஷ்டத்தில் கட்டி இருக்குங்கிறதால ஆரம்பித்து ஹார்ட் வால்வு கார்பரேஷன் குழாய் கணக்காக அடைச்சின்னு இருக்குங்கிறது வரைக்கும் பார்ட்டாக சொல்ல ஆரம்பிச்சிடுவாரே. எல்லாம் பொண்ணோட அதிர்ஷ்டம்யா. நான் நினைக்கிறேன்யா, அந்த பொண்ணு சந்திரமங்கல யோகம் அந்த பொண்ணு ஜாதகத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை ஜாதகத்தை வாங்கி பார்த்துடணும். இல்லைன்னா காசி அன்னபூரணி கையில் தங்க கரண்டிக்கு பதிலாக இரும்பு ஜாரணி கரண்டியை கொடுத்தாப்புல எப்படியா இப்படி ஒரு சம்பந்தம்? கல்யாண பெண்ணின் பக்கத்திலேயே நின்று பேசுகிறமே என்கிற விவஸ்தை கூட இல்லாமல் பேசுகிற கும்பல் கல்யாண வீட்டில் இப்படித்தான் ஒரு பக்கம் இருப்பார்கள். எல்லா கல்யாணத்திலையுமே இது போன்ற கும்பல் இல்லறத்தில் அடியெடுத்து வைக்கும் இலசுகளை வாழ்த்துவதற்காக வராமல் வம்பு பேசுவதற்காகவும் இவன் எப்படித்தான் தன் வீட்டு கல்யாணத்தை நடத்துகிறான் என்று வேடிக்கை பார்ப்பதற்காகவுமே வரும். இங்கேயும் எல்லாம் உண்டு. மீராவை சேர்ந்தவர்கள் கோடீஸ்வர சம்பந்திக்கு பிச்சாதிபதி தர்மராஜன் எப்படி ஈடு கொடுக்கிறார் என்று பார்க்கவும் தான். தியாகுவின் வீட்டார் கடைசியில் இந்த பையனுக்கு பெண்ணை கொடுத்து மனுஷனை பார்க்கணுமே என்கிற ஆசையிலும் கல்யாணத்துக்கு வந்திருந்தனர் என்றால் மிகையே இல்லை. தியாகுவுக்கு எப்படியோ மீராவுக்கு கணவனின் வாட்ட சாட்டமான உருவமும் மஞ்சள் கலந்த பொன்னிறமும் குழந்தை போன்ற முகமும் மனசுக்குள் வெட்கமும் சந்தோஷமுமாய் கலர்ந்த நீரூற்றாய் பொங்கிய அதே நேரத்தில் அம்மாவும் அப்பாவும் பேசிக்கொண்டதை கேட்டதிலிருந்து ஏற்பட்ட பயமும் நெஞ்சுக்குள் குழியிடாமல் இல்லை. முந்தா நாள் எங்கள் அக்கா வந்திருந்தா. அவத்தான் சொன்னான், இத்தனை பெரிய இடம் இத்தனை லகுவாக கிடைச்சிருக்காதுடி காமாட்சி, உள்ளே ஏதோ விஷயம் இருக்குன்னு. இதை பாரு, இத்தனை தூரம் கோடிச்சு கல்யாண பத்திரிக்கை கூட அடித்தாச்சு. இப்போ அக்கா சொல்கிறா ஆட்டுக்குட்டி சொல்கிறான்னு. எதையும் என் காதில் போடாதடி. நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல, பையனுக்கு அந்த ஒரு குறை தான் இருக்குது, வேற ஒன்றுமே இல்லை. உன் அக்காவுக்கு பொறாம, உனக்கு பெரிய இடத்துல சம்பந்தம் கிடச்சிருக்குன்னு. தர்மராஜன் இன்னும் கூட ஏதாவது பேசியிருப்பார். மகள் அந்த பக்கமாய் வருவதைக் கண்டு அப்படியே வார்த்தைகளை விழுங்கிவிட்டார். ஆனாலும் மீராவினால் இந்த பேச்சை அப்படியே விட முடியவில்லை. இரவு எல்லோரும் தூங்கியதும் மெல்ல எழுந்து தாயின் பக்கத்தில் படுத்தாள். சற்றே படுத்து தளர்ந்த அம்மாவின் இடுப்பில் கை போட்டு அப்படியே ஒட்டி கொண்டாள். மார்பில் முகத்தை பதிய வைத்து கொஞ்சம் கூட அழாமல் நிதானமாக கேட்டாள், அந்த பையனுக்கு என்னம்மா உடம்பு? மகளின் கேள்வியால் காமாட்சி திடுக்கிட்டாள். பொய் சொல்லி பழக்கமில்லாததால் கொஞ்சம் தடுமாறினாள். உடம்பா? என்ன உடம்பு? இல்லை, நீயும் அப்பாவும் பேசிகிட்டு இருந்தீங்களே. சேச்சே, நாங்கள் எதை பற்றியோ பேசிகிட்டு இருந்தா நீ எதுக்காக இப்படி பயந்து சாகுறே? மாப்பிள்ளைக்கு என்ன ராஜா மாதிரின்னு கூட சொல்லக்கூடாது, அசல் ராஜாவே தான். நீ அதிர்ஷ்டசாலிடி. மீரா தாயின் இடது கையில் தலை வைத்து படுத்தாள். அத்தனை இருட்டிலும் தற்சமயம் அம்மாவின் முகம் எப்படி இருக்கும் என்பதை அவளால் கண்டுபிடிக்க முடிந்தது. அம்மா, இத்தனை தூரம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்தை வேண்டான்னு நான் நிறுத்த போகிறதில்லம்மா. தாலி கட்டிக்க போகிறவாளுக்கு புருஷனை பற்றி தெரிய வேண்டாமா? அம்மா இருட்டிலேயே அழுதாள். புடவை முந்தானையால் மூக்கை சர்ன்னு உறிஞ்சினாள். இருட்டிலேயே விரல்களால் துழாவி மகளின் முகத்தில் முத்தமிட்டாள். பையன் நல்ல புத்திசாலி. என்ன போதாத காலமோ, பள்ளிக்கூடத்தில் கடைசி வருஷம் படிக்கிறப்போ வலிப்பு மாதிரி அடிக்கடி இல்லை, எப்பாவது 10-15 நிமிஷம், அப்புறம் சரியாயிடுமா. மற்றபடி ஒரு குத்தம் குறை இல்லை. தங்கமான பையன்.
அவனோட சித்தி, அதான் உன் மாமியார், பிள்ளையை பற்றி சொல்ல ஆரம்பித்தா. வாய் ஓயறதில்ல. எங்கள் தியாகுவுக்கு இது பிடிக்கும், எங்கள் தியாகுவுக்கு அந்த பாட்டு பிடிக்கும், சிவிகாரன் எடுத்து வளர்த்த பிள்ளையாச்சேன்னு அதான் பாசத்தை அருவியாக கொட்டுறா. அம்மா மருமகனின் பெரிய குறையை மறைக்க 1000 சப்பை கட்டு கட்டினாள். மீரா இதற்கு மேல் எதுவும் கேட்கவில்லை. இந்த வரன் வேண்டாம், அந்த மாப்பிள்ளையே பிடிக்கலே, இப்படி அழுங்காமல் உட்கார்ந்து விமர்சிக்க அவளிடம் பணமும் கிடையாது, வயசும் கிடையாது. தர்மராஜன் ஏற்கனவே 2 பெண்களுக்கு கல்யாணம் செய்து வைத்து சுட்டுக்கொண்ட புண்ணே இன்னும் ஆறவில்லை. இதில் பெரிய மாப்பிள்ளைக்கு வேலை போய் பெண் மாப்பிள்ளை பேத்தி என்று குடும்பமே இவரது நிழலில்தான் ஒதுங்கியிருக்கிறது. 2வது பெண்ணுக்கும் அவள் புருஷனுக்கும் 10 பொருத்தம். இருவரும் சுமூகமாக ஒரு நாள் சேர்ந்திருப்பதே அபூர்வம். மாதத்தில் 20 நாட்கள் அவள் இங்கே தான் இருக்கிறாள். ஒரே மகள் எல்லாருக்கும் ஒரே மகன் எல்லாருக்கும் மூத்தவன், மாதவன் என்று பெயர். 2 தங்கைகளுக்கும் திருமணம் செய்த செலவில் பாதி இவனுடையதுதான். பொறுப்பு மிக்கவன் என்பதை விடவும் குறைந்தபட்சம் வீட்டில் உள்ளதை தள்ளிவிட்டால் வெளியில் இருந்து தனக்கு ஏற்றவளை தேடிக்கொள்ளலாமே என்கிற எண்ணம்தான் அதிகம். அதனாலேயே எப்படியோ மீராவை உப்பற்றிவிட்டு தனக்கு என்று ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம் என்றிருந்தான். விதி செய்த சதி. ஆபீஸில் கூட வேலை பார்க்கும் பெண்ணிடம் அளவுக்கு மீறி அசல் விழுந்து விட்டான். அது கெட்டி சமத்து. இந்த க்ஷணம் நம் கல்யாணம் நடக்காவிட்டால் விஷயம் மேலிடம் வரையில் போய் உன் வேலைக்கே உலை வைத்து விடுவேன் என்று மிரட்ட வேறு வழியின்றி 10 பேரிடம் திருப்பரங்குன்றம் போய் ஒரு தாலியை கட்டி ஓட்டலில் டோக்கன் சாப்பாடு சாப்பிட்டு வந்தாயிற்று. உண்மையில் பார்க்க போனால் இந்த தியாகுவின் ஜாதகமே மாதவனை மணந்து கொண்ட கோமதிக்காகத்தான் வந்தது. கோமதியை எப்பாடுபட்டாவது சம்மதிக்க வைத்து அவளது பெற்றோர் வேப்பிலை அடித்து கொண்டிருக்க, அவளோ இப்படி ஒரு தப்பான இடத்துக்கு மருமகளாய் போவதை காட்டிலும் ஓரளவுக்கு பழகிய கிளார்க் மாதவனே தேவலை என்று இந்த பக்கம் சாய்ந்து விட்டனர். மாதவனுக்கு ஒரு குறையும் இல்லை. ஆள் மாநிறமானாலும் கணவன் என்கிற பதவியில் மிகவும் அழகாக பொருந்துவான். எங்கே கூப்பிட்டாலும் கூட வருவான். வாங்குகிற சம்பளத்தை அப்படியே கொண்டு வந்து மனைவிடம் கொடுப்பான். மனைவி கிழித்த கோட்டை தாண்டாத விசுவாசம் மிகுந்த கணவனாக நடந்து கொள்வான். புத்திசாலியான கோமதி கோடீஸ்வர மாப்பிள்ளையை உதறிவிட்டு கிளார்க் மாதவனுக்கு கழுத்தை நீட்டிய கதை இதுதான். இங்கே வந்த பிறகு கோமதிக்கு தன்னை விடவும் 2 வயது பெரியவளான மீரா வீட்டோடு கன்னியாகுமரி அம்மன் போல நிற்பது உறுத்தியது. உங்கள் தங்கைக்கு ஒன்றும் வரன் பார்க்கலையா? 25 முடிஞ்சிடுச்சுன்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. வயசுக்கு என்ன, ஓடிண்டே தான் இருக்குது. இன்னும் பெரியவளுக்கு வாங்கின கடனே அடைஞ்ச பாடில்லை. அதுக்காக 1.5 சான் வீட்டிலே ஒரே ஒரு பெட்ரூம். ராத்திரி 11 மணி ஆனாலும் உங்கள் அக்கா தூங்காமல் முழிச்சுண்டு கூடத்திலே உட்காந்துருக்கா. ஏதோ அவளால் ஆன ஒத்தாசை. பக்கத்து ஸ்கூல்லே டீச்சராக இருக்கா. மாதம் 1300 ரூபா கொண்டு வரா. பசங்களோட நோட்புக்கை எல்லாம் ராத்திரி உட்காந்து திருத்திட்டு இருப்பா. இத்தனை நாளும் சரி. இனிமே அப்படி முடியுமா? நான் இவளை தாண்டிட்டு வந்து ஒரு நாளை போல் பெட்ரூம் கதவை சாத்தி தாழ்பால் போடுறதுன்னா நல்லாவா இருக்குது? எத்தனை தான் ஜாக்கிரதையாக நாதாங்கிய நகர்த்தினாலும் படக்குன்னு சத்தம் போட்டு ஊரை கூட்டுறப்ப அவமானமாக நாக்கை பிடுங்கிக்கலாம் போல இருக்குது. கல்யாண வயதில் ஒரு பெண் வீட்டில் இருக்கையில் புதிதாய் திருமணமானவர்கள் தாழ்பால் சத்தத்திலிருந்து விளக்கை அணைக்க சுவிட்சை தட்டும் ஓசை வரையில் எத்தனையோ கவனிக்க வேண்டும் என்கிற அதை பிட்டு பிட்டு வைத்த கோமதித்தான் கடைசியில் இதற்கு ஒரு தீர்வையும் சொன்னாள். பேசாமல் கல்யாணத்தை செஞ்சு அனுப்பிடலாம். ஐயோ, இன்னொரு கல்யாணமா? நாளைக்கு காலம்பர சலூனுக்கு போக என்கிட்டே காசு இல்லேடி. கோமு, இதான் என்னோட நிலைமை. கவலைப்படாதீங்க, கைவசம் பிரமாதமான வரன் இருக்குது. கோமதி அபயகரம் காட்ட மீரா இதோ ஊஞ்சல் ஆடி கொண்டிருக்கிறாள். கண்களில் கரிக்க மை, கன்னத்தில் திருஷ்டி பொட்டு மயில்கண் வேஷ்டி, கழுத்து கொள்ளாமல் சுண்டு விரல் பருமனுக்கு தங்கச் சங்கிலி, அதற்கு மேல் அகன்ற சரிகை போட்ட அங்கஸ்துவரம், ஒரு கையில் வாக்கிங் ஸ்டிக், இன்னொரு கையில் பகவத்கீதை, காலில் புது செருப்பு. தியாகு இப்படி கிளம்பிய போதே அவனுக்கு குடைப்பிடித்து வந்த ரவி தன் அண்ணன் ராஜாவிடம் கேட்டான். அண்ணா, அத்தை எங்கே காணும்? தியாகுவுக்கு நல்ல காஃபியாக வாங்கிட்டு வர தேடி போயிருப்பா. நன்னாத்தான் இருக்கு. இதுக்கு இவ போகணுமா? யார்கிட்டையாவது சொன்னா தானே வந்து போகிறது. அத்தையோட அந்தஸ்து என்ன, கௌரவம் என்ன? ஒரு காப்பிக்காக கல்யாண சத்திரத்தோட கோட்டை அடுப்பு வரைக்கும் இவ தான் போகணுமா? ரவி கத்தினான். தன் கையில் இருந்த குடையை ராஜாவிடம் கொடுத்துவிட்டு தானே அத்தையை தேடி கல்யாண சத்திரத்தின் அடுப்படிக்கு ஓடினான். தியாகு காசி யாத்திரைக்கு நேரமாச்சுப்பா. அங்கே எல்லாரும் உனக்காக காத்துட்டுருக்கா. இன்னுமா புறப்படலை நீ? சித்தி காப்பியை கொண்டு வர போயிருக்கா அப்பா. வரட்டும், இதோ ரெடி ஆயிட்டேன். தியாகு அப்பா என்று கூப்பிட்டது தன் சித்தப்பா அனந்துவை.
அது என்னவோ 10 வயதில் தியாகுவை அனந்து தனது தத்து பிள்ளையாக ஏற்றார். அன்று முதல் தியாகு அவரை அப்பா என்று தான் அழைக்கிறான். அனந்துவின் மனைவி திரிபுரத்தை மட்டும் சித்தி என்று தான் சொல்வான். திரிபுரத்துக்கு இதுவே கழுத்து மட்டும் குறை. ₹1,00,000 தாம்பல தட்டில் வச்சு சம்பிரதாயமாக சுவீகாரம் எடுத்து என்ன பிரயோஜனம்? கடைசியில் அவன் என்னை சித்தின்னு தான் கூப்பிட்றான். வாய் நிறைய அம்மான்னு கூப்பிட்டா என்னவான்? ஆரம்பத்தில் அவள் இப்படி சொல்லி அழுத போதெல்லாம் அனந்து புன்னகை மாறாமல் சொல்வார், என்ன இருந்தாலும் அவனுக்குன்னு பெத்த ஒருத்தி இருக்கா இல்லையா? திரிபுரம் அம்மா தான். அப்போ நான் என்ன சும்மாவா? யார் சொன்னது? நானும் உன் அம்மாதாங்கிறத நிரூபியேன். யார் வேண்டாங்கிறாங்க? திரிபுரமும் எத்தனையோ முயற்சிகள் எடுத்து பார்த்து விட்டாள். ஒன்றும் செல்லுபடியாகவில்லை. தியாகுவை பெற்றவள் அவனது 15 வயதில் கண்களை மூடினாள். அதற்கு பிறகும் கூட தியாகு திரிபுரத்தை அம்மாவாக ஏற்றுக்கொள்ளவே இல்லை. குழந்தைகளுக்கு அவங்க மனசில் தானாகவே அப்படி ஒரு பாசம் ஏற்படணும் திரிபுரம். நாமளாக போய் திணிக்கப்படாது. உங்கள் அண்ணா குழந்தைகளே இப்படித்தான், அசாத்திய கல்லூலி மங்கத்தனம். இதுவே என் தம்பி குழந்தைகளை பாருங்க, அத்தைன்னு உசிரை விடுறது. அனந்து வாய் கொள்ளாது வெற்றிலை பாக்கு புகையிலுடன் சிரிப்பார். ஏய், உன் மருமான்களே அத்தைன்னு கூப்பிடாதீங்கடா, அம்மானு கூப்பிடுங்க இனிமேன்னு சொல்லிப்பாரேன். இந்த வீட்டில் ரவி, ராஜா, தியாகு 3 பேருக்கும் ஒரே மாதிரி வெள்ளித்தட்டில் தான் சாப்பாடு, ஒரே மாதிரி தான் சட்டை துணிமணி எல்லாம் எடுத்து தரோம். காரில் ஒன்றா ஸ்கூலுக்கு போயிட்டு ஒன்றாவே திரும்புகிறாங்க. பார்க்க போனால் தியாகுவாவது ஒவ்வொரு வகுப்புலையும் 1 வருஷம்தான் உட்காரான். உன் தம்பி பசங்க 2 பேரும் 3 வருஷம் தாராளமாக உட்காந்துட்டு தான் நகர்றாங்க. எதில் பாரபட்சம் அவங்களுக்கு? உன்னை அம்மானு கூப்பிடணும் தானே? அது சரி, பிள்ளையார் கோவிலில் பெருக்கலாம், ஒழுகலாம், கோலமும் போடலாம், பாய் விரித்து படுக்க முடியுமா? 1000 தான் சமாதானம் சொல்லுங்கள். சொத்துக்கு ஒரு வாரிசு வேணுங்கிறப்ப நீங்கள் உங்கள் தம்பி பிள்ளையை தானே செலக்ட் பண்ணீங்க. என் தம்பி குழந்தைகள் அந்த சமயத்தில் அந்நியமாக தானே போச்சு. திரிபுரம் ஆரம்ப காலத்தில் எல்லாம் இதற்காக கணவரிடம் பழி சண்டை போட்டிருக்கிறாள். ஆரம்ப காலத்தில்தான், இப்பொழுது இல்லை. திரிபுரத்தின் தம்பி அதே ஊரில் வக்கீல் போர்டு மாட்டிக்கொண்டு ஓட்டி கொண்டு உட்கார்ந்திருந்தாலும் அவ்வப்பொழுது அக்காவுக்கு லா பாயிண்ட்டுகளை தந்து உதவுவதில் யமகாதக மனுஷன். அக்கா தினமும் அவள் ஒரு பாட்டம் அழறா. யாருக்கு வேணும் உங்கள் அக்காவோட சொத்து? ராம் லக்ஷ்மணர் மாதிரி 2 பிள்ளைங்களை பெத்தும் இப்படி உசிரோட தாரை வார்த்துட்டு நிற்கிறியேன்னு நான் உனக்காக பார்க்கிறேன். ஏதோ எனக்கு பின்னாலே உன்னை உட்கார வச்சு உன் மடியிலையும் 2 குஞ்சு குருவாஞ்சுகளை போட்டு நீ சந்தோஷப்படுறத பார்த்து பெருமூச்சு விட நம்ம குடும்பத்தில் வேறு யார் இருக்காங்க? ஆமாண்டா பஞ்சு, அதன் என்னவோ அவருக்கு அவரோட அண்ணா அல்பாயுசில் போனதுலேருந்து அந்த குழந்தைகள் மேலேயே பிராணனை வச்சுட்டார். 2 பையன்களும் இந்த தியாகு தான். அப்படியே இவர் அண்ணா சாயலே பெரியவனை படிக்க வச்சு அவன் அம்மாவுக்கு துணையாக அனுப்பிட்டார். இவன் வந்து சேர்ந்தான் என் ஆசையிலே மண்ணை போட. பதட்டப்படாதேம்மா, இப்போ என்ன சுவீகாரம் எடுத்துட்டாப்புல சொத்தை தூக்கி கொடுத்துணும்னா எந்த சட்டத்தில் இருக்குன்னு? பஞ்சு என்கிற பஞ்சாமி இன்றைய தேதி வரை ஒவ்வொரு கோடிக்காகவும் கருப்பு கோட்டை மாட்டிக்கொண்டு கோர்ட்டுக்கு போய் வாதாடவில்லையே தவிர மனிதருக்கு உடம்பெல்லாம் மூளை. ஒரு நாள் அக்காவை உட்கார வைத்து சிவபெருமானுக்கு முருகன் உபதேசித்தது போல நீல நெடு சுவிகார சட்டத்தை பற்றியும் அதில் உள்ள 2 இடுக்கு பொக்கை போன்ற எல்லாவற்றையும் விளக்கினார். அக்கா, இத்தனை சொத்தும் சுவிகார வாரிசான அவரோட தம்பி பையனுக்கே போகட்டும். ஆனால் அவன் மேஜர் ஆனதுக்கு அப்புறம்தான் சொத்துக்களை விற்கவோ அதுவும் பேரில் கடன் வாங்கவோ உரிமை உண்டு. அது வரைக்கும் அது பேரில் கடன் கூட வாங்க முடியாது. எல்லாத்துக்கும் மேஜர் ஆகணும்ல. அதுக்கு இன்னும் எத்தனை வருஷம்டா இருக்குது? இன்னும் 6-7 வருஷத்துக்கு மேஜர் ஆகிட மாட்டானா? அது வரைக்கும் நீயும் நானும் பார்த்துட்டு சும்மா இருப்போமா? 6-7 வருஷத்தில் பையனுக்கு வியாதி வெக்கை வராதா? அப்போது என்னடா சொல்கிற நீ? பதறாதே அக்கா, சட்டத்தில் 1000 சந்து பொந்து இருக்கிறத உனக்கு எடுத்து சொல்கிறேன், அவ்வளவுதான். சுவிகாரமாக எடுத்த பையனுக்கும் சுவிகார அப்பாவுக்கும் கடைசி வரைக்கும் உறவு சுமூகமாக இருக்கணும். எப்போ சரிபட்டு வரலனாலும் சாவி கொத்தை இறுக்கி வச்சுக்க அப்பாக்காரருக்கு உரிமை இருக்குது. அதே மாதிரி தத்து எடுத்த பையன் மேஜர் ஆகிற சமயத்தில், அதாவது சொத்தை கையில் வாங்குகிற சமயத்தில் புத்தி சுவாதீனத்தோடு இருக்கணும். தத்து பிள்ளை பித்து பிள்ளை ஆகிடக்கூடாது. அப்படி ஏதாவது மூளை கோளாறு இருந்தால் அத்தனை சொத்தையும் வேற ஒரு வாரிசுக்கிட்ட தேடி ஒப்படைக்கலாம். பையனுக்கு சரியாகிற வரைக்கும் ஒரு கார்டியனை நியமிக்கலாம். இப்படி எவ்வளவோ இருக்குது. அது என்னவோடா, நான் உன்னைத்தான் மலை போல நம்பியிருக்கேன். திரிபுரம் தனது கவலைகளை எல்லாம் தம்பியிடத்தில் அப்பொழுதே ஒப்படைத்து விட்டாள்.
அனந்துவிடம் அவளுக்கு மனைவி என்கிற முறையில் எல்லா சலுகைகளும் உண்டு. புதுசாய் வைர அட்டிகையா, காசு மாலையா, தகடாய் பட்டு புடவையா, அவள் கேட்டு முடிப்பதற்கு முன்னால் வீடு வந்து சேர்ந்துவிடும். அவளது தம்பி மகன்களை மட்டும் இல்லை, இன்னும் அவளது பிறந்த உறவில் எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் அவள் அழைத்து வந்தால் பால் சாதம் போட்டு பட்டுச்சட்டை போட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வேண்டிய அளவுக்கு படிக்க வைக்க அவர் சித்தமாக இருந்தார். ஆனால் தியாகுவுக்கு பதிலாக வேறு எந்த பிள்ளையும் சுவீகாரமாக எடுக்க அவர் தயாராக இல்லை. இந்த விஷயத்தில் திரிபுரம் என்ன, அவளை பெற்ற அப்பனே வந்தாலும் இதே பதில்தான். தியாகுத்தான் என் பிள்ளை, நான் செத்தா அவன் தான் எனக்கு கொல்லி வைக்கணும், இப்போவே சொல்லிட்டேன். உனக்கு வேணால் உன் மருமான்கிட்ட சொல்லி வச்சுக்கோ. உயிர் இருக்கிறப்பவே கொல்லி போட்டுட்டு உனக்கு முழுகிட்டு வந்துடுவானுங்க. திரிபுரம் அதற்கு மேல் இதில் பற்றி அனாவசியமாய் கணவருடன் தகராறு வைத்து கொள்வதில்லை. அழகுதான் போங்க, உங்களுக்கு அவன் பிள்ளைன்னா எனக்கு மட்டும் அவன் பிள்ளை இல்லையா? எனக்கும் தான். வயிறு திறக்காமலே போயிடுச்சு. ஆனால் ஓரகத்தி குழந்தையோ தம்பி குழந்தைகளோ எனக்கு பாரபட்சம் பார்க்க தெரியாது. இதே சொத்துக்கு அதிகாரி நானாக இருந்தால் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் பகிர்ந்து எழுதி வைக்கணும்னு ஆசைப்படுவேன். அந்த மனசு அந்த ஆசை எல்லாருக்கும் அத்தனை சீக்கிரத்தில் வந்துருமா என்ன? திரிபுரத்தின் பேச்சில் உலகமே மயங்கும், அனந்துவை தவிர. இப்பொழுது கூட காசி யாத்திரைக்காக தியாகு கிளப்பி கொண்டிருக்கையில் மனைவி காஃபி கொண்டு வர ஓடியுள்ளது கொஞ்சம் நெருடலாகத்தான் இருக்கிறது அனந்துவுக்கு. நீ கிளம்புடா, அங்கே முகூர்த்தம் போகிறது, காப்பிக்கு என்ன வந்தா, நான் குடிச்சிக்கிறேன். அவர் தியாகுவை மணமேடைக்கு அனுப்பிவிட்டு மூக்கில் இருந்து சரியும் மூக்கு கண்ணாடியை சரி செய்தபடி ரவியை பார்த்து சிரித்தார். காப்பி எனக்கு கூட வேணும்பா, உங்கள் அத்தை கிட்ட சொல்லி தியாகுவுக்கு கலந்த மாதிரியே ஸ்ட்ராங்காக எங்கே ஓடி போய் ஒரு டம்ளர் கொண்டு வர சொல்லு. ரவி அவரையே பார்த்தபடி திகைத்து நின்றான். தன்னருகில் கட்டில் நுனியில் அமர்ந்திருந்த மீராவை பார்க்கும்போதே தியாகுவுக்கு என்னவோ செய்தது. உடனே அவள் பக்கத்தில் போய் அமர்ந்து அந்த பட்டு கன்னத்தை தொட்டு பார்க்க வேண்டும் போல் இருந்தது. இவள் என்னுடையவள், என் அம்மாவுக்கு பிறகு என்னிடம் முழு அன்பு செலுத்தக்கூடியவள். இந்த நினைப்பே ஆறுதலாக இருந்தது அவனுக்கு. என்னத்தான் சித்தி திரிபுரம் அன்பாலேயே அவனை குளிப்பாட்டினாலும் அதில் ஏதோ ஒரு அந்நியத்தனம் இருப்பது போல உணர்ந்தான் அவன். மாலையில் திருமண வரவேற்பு முடிந்து முதலிரவு வைபவத்துக்கு தனது பங்களாவிலேயே மாடியேறையை அலங்கரிக்க சொல்லி ஏற்பாடுகளை செய்திருந்தார் அனந்து. தஞ்சாவூரிலிருந்து இதற்காகவே பிரத்யேகமான பூக்காரர்கள் வந்து சோபன அறையை சொர்க்கலோகமாக மாற்றியிருந்தனர். இன்றும் கூட தர்மராஜனுக்கும் காமாட்சிக்கும் மலைப்பு நீங்கவில்லை. தங்களது பெண்ணுக்கா இப்படி ஒரு வாழ்க்கை? அனந்து ஓரிடத்தில் நிற்காமல் அலைந்து கொண்டிருந்தார். திரிபுரம் 4 பேர் காதில் விழ வேண்டுமென்றே இறைந்து சொல்லி கொண்டிருந்தாள். காலால் இட்ட வேலையை தலையால் செஞ்சு முடிக்க 1000 பேர் காத்துருந்தா இருக்கா. நீங்கள் எதுக்கு இப்படி அனாவசியமாக உடம்பை அழட்டிக்கிறீங்க? ஏற்கனவே ஒரு அட்டாக் வந்து படுத்து பதறி அடித்ததெல்லாம் போதாதா? இப்போ இன்னும் வேற தேவையா? அனந்த் அங்கில், நீங்கள் என்ன செய்யணும்னு ஓரிடத்துல உட்கார்ந்தபடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க, நாங்கள் செய்கிறோம். ராஜா பணிவும் குழையுமாய் கலந்து சொன்னான். கேட்கவில்லையே அனந்து. அடே என்னடா ஸ்வீட் இது, எங்கேடா வாங்கினீங்க? இதை அப்படியே தூக்கி கடாசுங்கடா, நான் வரவழைக்கிறேன். ஃபஸ்ட் கிளாஸ் நாகப்பட்டினம் ஒரிஜினல் நெய் ஸ்வீட் வாங்கி வைக்கிறேன். அனந்து சோபன அறைக்குள்ளே சுற்றி சுற்றி வந்தார். அனாவசியமாக யார் இந்த அறைக்குள் எட்டி பார்த்தாலும் எரிந்து விழுவார். என்னடா இங்கே உனக்கு வேலை? இல்லை அத்திம்பேர், அத்தைத்தான் இந்த வெள்ளி கூஜா நிறைய தண்ணீர் கொண்டு வந்து வைக்க சொல்லி. எல்லாம் எனக்கு தெரியாதா? மினரல் வாட்டர் எப்போவோ ரெடி, அதை கொண்டு போய் உங்கள் அத்தைக்கிட்டேயே கொடுத்து குடிக்க சொல்லு. அந்த பக்கம் போன ஒரு சிறுமியை அழைத்து போய் தியாகுவை நான் வர சொன்னேன்னு சொல்லு போ என்று விரட்டினாள். அடுத்து சில நிமிடங்களில் தியாகு வந்து நின்றான். பட்டு வேஷ்டி, பட்டு ஜிப்பா, அந்தர் வாசனை. அது ஒன்றும் வேணாம்னு தான் சொன்னேன்ப்பா. இந்த ரவி தான் வாசனையாக ஃபஸ்ட் நைட் ரூமுக்குள்ளே போடா பொண்டாட்டி மயங்கிடுவான்னு என்னென்னவோ சொல்லி ரொம்ப அசிங்கமாக பேசுகிறான்ப்பா இந்த ரவி. போகட்டும் தருதலை, நீ எவன் சொன்னதையும் கேட்க வேண்டாம். உனக்கு எப்படி இருந்தால் சௌரியமோ அப்படி இரு, அது போதும். சரிப்பா. அப்புறம் இந்த பொண்ணு மீராவை, அவள் பேர், அவளை நீ கண்ணும் கருத்தமாக பார்த்துக்கணும். அதெல்லாம் நான் உனக்கு சொல்கிறதுக்கு அவசியமே இல்லை. துரோகம் செய்யவே தெரியாத மனசாட்சியேடா உனக்கு. ஆனாலும் சொல்ல வேண்டியது என் கடமை, சொல்கிறேன். சரிப்பா. இனிமேல் காலையில் காஃபி குடிக்கிறதுலேருந்து டிஃபன் சாப்பாடு, ராத்திரி டின்னர், வெத்தலை மடித்து தரது வரைக்கும் எல்லாமே அந்த பொண்ணு தான் செய்யணும். உங்கள் சித்திக்கிட்ட சொல்லிவிடு, இனிமேல் என்னை அவள் பார்த்துப்பா, நீங்கள் அப்பாவை கவனிச்சுக்கிட்டா போதும்னு சொல்லிவிடு. என்ன? இதற்கு உடனே பதிலளிக்காது தலை குனிந்தான் தியாகு. என்னடா பதிலே காணோம்? இல்லேப்பா, சித்திக்கிட்ட இப்படி சொன்னால் கோச்சிக்க மாட்டாளா?
பெண்டாட்டி வந்ததும் ரொம்பத்தான் அழட்டிக்கிறான்னு கோவிச்சுக்கிட்டா கோச்சிட்டியமேடா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நீ என்ன பண்ணுற, மீராவை சந்தோஷமாக வச்சுக்கிற. எங்கள் எல்லாரையுமே நீங்கள் தானப்பா சந்தோஷமாக வச்சுக்கிறீங்க. ஆனால் எனக்கு ஒன்று தான்ப்பா ரொம்பவும் பயமாக இருக்குது. என்னடா? அவள் எதிரில் எனக்கு அது வந்துட்டா. ஏற்கனவே சொல்லியிருக்கீங்களா? ஆஹா, அத்தனையும் சொல்லியாச்சு தியாகு. டாக்டர் உன்னை டெஸ்ட் பண்ணிவிட்டு என்ன சொன்னார்? ஒன்றுமே இல்லை, அப்சல்யூட்லி நார்மல்னு சொல்லியிருக்கார். அப்புறம் உனக்கு என்ன சந்தேகம் வந்துச்சு? இல்லைப்பா, அப்படி நான் முழு ஆரோக்கியத்தோடு தான் இருக்கேன்னு என் சமயத்தில் அந்த மாதிரி நடந்துக்கிறேன். மற்றவங்க முன்னாலே எத்தனை கேவலமாக உணர்றேன் தெரியுமா? இன்னும் இந்த பொண்ணு வேற இதையெல்லாம் பார்த்துட்டு எப்படி என்ன செய்ய போகிறாங்களோ. அனந்து தியாகுவின் முதுகில் ஆறுதலாய் தட்டி கொடுத்தார். இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் எல்லாத்தையும் முதல்ல விட்டுரு தியாகு. உனக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாமே மனப்பிரமை தான். நீ தைரியமாக இருந்தால் எதுவுமே உன்னை பாதிக்காது. சதா இதையே நினச்சிக்கிட்டு இருக்காதே. மணப்பெண்ணை பால் செம்புவுடன் உள்ளே அனுப்பி கதவை தாழிட்டு வெளியே நின்றபடி பெண்கள் சோபனம் பாட அனந்து நெஞ்சம் முழுக்க சுமையுடன் நகர்ந்தார். திரிபுரத்தின் தம்பி பஞ்சு கூட அக்கால் கணவர் அனந்துவை பார்த்து கிண்டலடித்தார். என்ன சாந்தி கல்யாண ரூமை விட்டு வெளியே வரமாட்டேங்கிறீங்க? இப்படின்னு தெரிஞ்சிருந்தா தஞ்சாவூர் பூக்காரனை விட்டு இன்னொரு அறையும் ஜோடிக்க சொல்லியிருப்பேனே என்று சிரித்தார். ராத்திரி நேரத்தில் அசடு வழியாமல் போய் படு. அனந்து தனது மைத்துனனை விரட்டிவிட்டு கூடத்து ஊஞ்சலில் அமர்ந்து மெல்ல ஆடிக்கொண்டிருந்தார். இரவு முழுக்க எத்தனை நேரம் இழுத்திருந்தாரோ, எப்பொழுது படுத்தாரோ. கல்யாணத்தில் மாப்பிள்ளையின் அப்பாவாக அலுங்காமல் குலுங்காமல் உட்கார்ந்திருக்க முடியாமல் நாலா பக்கமும் வேட்டை நாய் போல் எல்லோரையும் எல்லாவற்றையும் காவல் காத்து அலுப்பு. ஏதோ தனது அன்பு மகனையும் ஒருத்தியின் பொறுப்பில் ஒப்படைத்து விட்டோம், இனி அவள் பாடு என்கிற நிம்மதி. இப்படி எல்லாவுமாக சேர்ந்து அனந்துவை சற்று கண்ணாயிர வைத்து விட்டது. மாமா மாமா, மெல்லிய குரலில் பெண் குரல் அழுகையும் விசும்பலுடன் ஒன்று சேர அவரை தட்டி எழுப்பியது போது நள்ளிரவு மணி 2:45. ஒரு கணம் ஒன்றுமே புரியாமல் திகைத்து தடுமாறியவர் எதிரில் நின்றவளை பார்த்து அதிர்ந்தார். யாரது? மீராவா? என்னம்மா? மீரா பட்டு புடவையும் நகைகளும் நடந்த கல்யாணத்தின் நினைவு மிச்சங்களாய் அழுது சிவந்த முகம், கண்ணிமைகள் ஈரத்தில் கனத்து மழையில் நனைந்த குயிலின் சிறகுகள் போல பவள உதடுகள் சொல்ல முடியாத துயரத்தில் துடித்தன. என்ன நடந்திருக்கும் என்பதை அனந்துவுக்கு வார்த்தையால் விளக்க வேண்டும் என்கிற அவசியமில்லை. அவருக்குத்தான் ஏற்கனவே தெரியுமே. ஆனாலும் அப்பொழுதுதான் புதிதாய் பதட்டப்படுவது போல நடிக்க வேண்டிய அவசியம். என்னம்மா இது இந்த நேரத்தில்? மாமா, அவரை வந்து பாருங்க மாமா. ஐயோ, நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார், திடீர்னு எங்கள் அப்பா எங்கே? அனந்து கூட்டத்தில் படுத்து தூங்கும் சம்பந்தி வீட்டு மனிதர்களை ஒரு முறை பார்த்தார். நல்ல வேளை யாரும் எழுந்திருக்கவில்லை. நிதானமாய் மருமகளை பார்த்து சொன்னார். யாரையும் அர்த்தராத்திரியில் எழுப்பி கலாட்டா பண்ண வேண்டாம் மீரா, நீ வா, உங்கள் அறைக்கு போய் பேசலாம். அவர் வேகமாய் அவளுக்கு முன்னால் நடந்தார். உள்ளே மலராய் அலங்கரிக்கப்பட்டிருந்த கட்டிலில் அலங்கோலமாய் விழுந்திருந்தான் தியாகு. உதட்டோரத்தில் நுரையும் இரத்தமும் கசிந்திருந்தது. முதல்ல அந்த தண்ணியை எடுமா, ஏசியை ஃபுல்லாக வையே. அவர் தியாகுவின் முகத்தில் தண்ணீர் தெளித்தார். ஒரு குழந்தைக்கு புகட்டுவது போல கொஞ்சம் கொஞ்சமாய் தண்ணீரை மகனின் தொண்டைக்கு செலுத்தினார். ஏமா, இந்த ரூமில் இருந்த ஸ்வீட், காரம், பழம், குடிக்கிற தண்ணி தவிர வேற ஏதாவது சாப்பிட்டானா? ஏன்? நான் இந்த ரூமுக்குள்ளே வரத்துக்கு முன்னால் அத்தை ஒரு டம்ளர் பால் உனக்கு இல்லைன்னு சொல்லி கொடுத்தார். என் மன்னி கூட கேட்டா, இது என்ன உங்கள் பிள்ளைக்குன்னு ஸ்பெஷலாக? அந்த பால்லே பாதாம் கிஸ்மிஸ் எல்லாம் அரைச்சி கலந்துருக்கோம். அதையெல்லாம் இவ சாப்பிட்டா அப்புறம் என் பிள்ளை பாடு திண்டாட்டம்மா. போதுமா? அனந்து அங்கிருந்து பால் டம்ளரை எடுத்துக்கொண்டு கிளம்பியவர் அறையை விட்டு வெளியேறும் முன் அவளிடம் கூறினார். ராத்திரி இப்படி நடந்திருக்கிற விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம், என் பொண்டாட்டிக்கு கூட. காலையில் மாடியில் இருக்கிற என் ரூமுக்கு வா, உன்னோட கொஞ்சம் பேசணும். ஈரக்கூந்தல் முதுகு முழுக்க பரவி இருக்க அவள் பூஜை அறையில் விளக்கேற்றி கடவுள் முன் வணங்கி எழுந்தபோது முகம் முழுக்க சிரிப்பாய் வந்து நின்னாள் திரிபுரம். மீரா அவளையும் வணங்கினாள். தீர்க்காயுசா இரு, தீர்க்க சுமங்கலியா, பூவோடும் பொட்டோடும் நிறைஞ்ச மனுஷியா இருமா. மீரா சட்டென தலையை உயர்த்தி பார்த்தாள். அனந்துவும் திரிபுரத்தின் பக்கத்தில் நின்றிருந்தார். முதல் நாளிரவு அவரது முகத்தில் தெரிந்த கவலை கீற்றுகள் இப்பொழுது இல்லை. மாறாக புன்னகையில் இடுக்கிய விழிகள் கூட சிரிக்க சற்றே வயதான ஆரோக்கியமான கிருஷ்ண பரமாத்மா போல இருந்தார் அவர். திரிபுரம் அந்த நேரத்தில் கணவரை அங்கே எதிர்பார்க்கவில்லை போல. முகம் ஒரு க்ஷண நேரத்துக்கு மாறியது. க்ஷணம் நேரம்தான். அதற்குள் மிக தேர்ந்த நடிகை போல சமாளித்து விட்டாள். குளிக்காமல் பூஜை ரூம் பக்கம் வரக்கூடாதுன்னு சட்டம் போட்ட நீங்களே இங்கே வந்து நிற்கிறதை பார்த்தா என் கண்ணையே என்னால் நம்ப முடியவில்லை.
திரிபுரம் எப்படியும் மீரா விடிய காலையில் குளிச்சுட்டு விளக்கேற்ற இங்கே வருவாள்னு எனக்கு தெரியும். நம்ம வீட்டு பழக்க வழக்கங்களை சொல்லித்தர நீயும் இங்கே வருவேன்னு தெரியும். திருமணமான முதல் நாளாவது மாமியாருக்கு ஒரு நமஸ்காரத்தை செஞ்சு வைப்போம்னு என் மருமகள் முன்னாலே விழுந்து கும்பிடுவாங்கிறதும் தெரியும். நீ இப்படி மொட்டை தாத்தா குட்டையில் விழுந்தாங்கிற மாதிரி தத்தக்கா புத்தக்கான ஆசீர்வாதம் பண்ணுவேங்கிறதும் தெரியும். அதனால தான் யாரும் கூப்பிடாமலேயே ஆஜராயிட்டேன். அனந்த் மனைவியின் பக்கம் திரும்பாமலேயே மீராவிடம் கேட்கிறார். ஏமா தியாகு எழுந்துட்டானா? சாதாரணமாகவே 9 மணிக்கு தானே அவனை நான் எழுப்புறது வழக்கம். மேலும் ராத்திரி சாந்தி முகூர்த்தம், குழந்தை களைப்பாக இருப்பான். 10 மணிக்கு எழும்புனா போதும். திரிபுரம் இன்னும் கூட ஏதாவது சொல்லியிருப்பாள். அதற்குள் மீரா குறுக்கிட்டாள். இல்லை அத்தே, அவரும் எழுந்துட்டார். இதோ இப்போத்தான் காப்பி கொண்டு போய் கொடுத்துட்டு. திரிபுரம் தனது நாகரிகம் அத்தனையும் ஒரு கணம் மறந்து ஜிவ்ஜிவென்று வந்து விட்டது. அவனை எதுக்காக இத்தனை சீக்கிரம் எழுப்பினே? உங்கள் அப்பா மாதிரி அவன் ஒன்றும் ஸ்கூல் வாத்தியார் இல்லை. உங்கள் அண்ணன் மாதிரி அடிமட்டத்துக்கு குமஸ்தாவும் இல்லை தெரியுமா? கோடிக்கணக்கான சொத்துக்கு ஒரே வாரிசு. அவன் தூங்குறப்ப கடிகார ஓசை கூட எங்கே அவன் தூக்கத்தை கலைச்சிட்டு போகிறதுன்னு நான் நிறுத்தி வைப்பேன். ஆமாம், இவ அந்த காலத்து அன்னை சினிமாவில் வர்ற பானுமதி மாதிரி மீரா. நீ இவ பேச்சை அப்படியே எடுக்கணும்னு அவசியம் இல்லை. கோடீஸ்வரன்னா 10 மணி வரைக்கும் தூங்கணும்னு ஒன்றும் சட்டம் இல்லை. அப்படி நான் தூங்கியிருந்தால் இன்றைக்கி உன் புருஷன் ஒரு கோடீஸ்வரனாகவே ஆயிருக்க முடியாது. அனந்துவின் நையாண்டி திரிபுரத்தின் கோபத்தியை மேலும் கொழுந்துவிட்டு எரிய செய்தது. இங்கே பாருமா, தியாகு எனக்கு மகன். வெறும் மகன் இல்லை, ₹1,00,000 அந்த காலத்திலேயே கொடுத்து வாங்கின பிள்ளை. காலையிலே எழுந்தால் முதல்ல அவன் என் முகத்தைத்தான் பார்ப்பான். நான் காப்பி கொடுத்தாத்தான் குடிப்பான். இப்பொழுது மீரா அவளை பார்த்து சிரித்த சிரிப்பில் ஏளனம் இருந்த வெகுளித்தனம் இருந்ததா என்பதை சொல்ல முடியவில்லை. இனிமே அந்த சிரமம் எல்லாம் உங்களுக்கு வேண்டாமத்தை. அவருக்கு காப்பி கொடுக்கறதுலேருந்து ராத்திரி சாப்பாடு போட்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி பாதாம் கிஸ்மிஸ் குங்குமப்பூ எல்லாம் போட்டு சுண்ட காய்ச்சின பாலை கொடுக்குற வரைக்கும் எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன். நேற்று ராத்திரியே உங்கள் பிள்ளை இதை பற்றி தான் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார். சித்தி பாவம், இனிமேலாவது சித்திக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைன்னு ரொம்பவும் சொல்லி வருத்தப்பட்டார். அதான் நான் வந்துட்டேன்னு சொன்னேன். பேஷ் மீரா, நான் எதிர்பார்த்ததுக்கு மேலே நீ அதீத புத்திசாலியாக இருக்க. எங்கே உன் கையாலே எனக்கு ஒரு காஃபி போட்டுக்கொண்டா? அனந்து பார்வையாலாய மருமகளை லாயித்து சொல்ல திரிபுரம் சீறினாள். அவ புருஷனுக்கு செய்யட்டும். குத்துக்கள் போல் நான் எதுக்கு இருக்கேன்? நீங்கள் மாடிக்கு போங்க, நான் கொண்டு வரேன். இருக்கட்டும் திரிபுரா, தினமும் தான் நீ செய்கிறே. இன்னைக்கு ஒரு மாறுதலுக்கு அவள் செய்யட்டுமே. மருமக கையாலே காப்பி போட்டு தர குடிக்கிறதுல கூட ஒரு சுகம் இருக்குது. நீயும் வேணாலும் ஊஞ்சலோட உட்காரு, அவள் காப்பி கொண்டு தருவா. இதை சொல்லிவிட்டு அனந்த் வேகமாய் மாடிக்கு நகர திரிபுரம் கணவர் போவதையே பார்த்து கொண்டு நின்றாள். அவளுக்கு தெரியும் அனந்துவின் பிடிவாதம். இப்பொழுது மீராவை மடக்கி போட்டுவிட்டு காப்பியை எடுத்துக்கொண்டு மாடிக்கு செல்வது அவளை பொறுத்தவரையில் பெரிய விஷயமே இல்லை. ஆனால் அப்படி கொண்டு போன காப்பியை அவர் விரலால் கூட சீந்த மாட்டார். ஏடுபடிந்து அப்படியே வைத்த இடத்தில் வைத்தபடியே காப்பி இருக்க அவர் சமயக்கார சாம்புவுடன் வேறு காப்பிக்கு சொல்லிவிடுவார். இல்லாவிட்டால் தானே போய் பால் தேடி சுட வைத்து ஸ்டிக்காஷன் கலந்து குடித்து முடித்து அமைதியாய் நகர்வார். திரிபுரத்துக்குள் ஊகாமல் உறுத்தலாய் இந்த புறக்கணிப்பு இன்று நேற்றில்லை, கடந்த சில வருடங்களாகவே. என்றைக்கு தியாகு முதல் தடவையாக கண்கள் மேலே செருக வாயில் நுரைத்தள்ள கையும் காலும் வெட்டி வெட்டி இழுக்க விழுந்தானோ அன்று முதல் அவன் என்னாலே படிக்க முடியலையப்பா, தூக்கமாக வர்றது, நான் இந்த தடவை பரீட்சையில் பாஸ் பண்ண மாட்டேன் போல இருக்கு என்று அழுதானோ, எப்பொழுது முதலாக ஆத்திரத்தின் உச்சியில் நின்று கையில் கிடைத்த பூச்சாடி, குத்துவிளக்கு, டெலிஃபோன் என்று சகலத்தையும் போட்டு உடைத்தானோ, எப்பொழுதெல்லாம் இரவு எது பகல் எது என்றே தெரியாமல் தூங்குவதும், சாப்பிட உட்கார்ந்தால் சிறு குழந்தை மாதிரி சோற்றை வாரி கையில் அடைத்து கொள்வதும், 4 பேர் நடுவில் இடுப்பு வேட்டி நகர்ந்தது கூட தெரியாமல் உட்கார்ந்திருப்பதுமாக ஆனானோ, என்றைக்கெல்லாம் அவன் கண்ணீர் மல்க அனந்துவின் கைகளில் முகம் புதைத்து, எனக்கு என்ன ஆச்சுப்பா, ஒன்றுமே புரியல, ஏன் இப்படி இருக்கேன், அடிக்கடி தற்கொலை செஞ்சுக்கலான்னு தோணுதுப்பா, என்னை கொண்டு போய் கிராமத்தில் எங்கள் அம்மா வாழ்ந்த வீட்டிலேயே விட்டுருங்களேன், அண்ணாவை மாதிரி நானும் ஏதோ சின்னதாக ஒரு உத்தியோகம் பார்த்து கொஞ்சமாக சம்பாதிச்சாலும் அமைதியாக வாழுறேன், எனக்கு இந்த பணமும் பங்களாவும் வேண்டாமே என்று பொங்கி அழுதானோ, அப்போதிலிருந்து அனந்துவுக்கு திரிபுரத்துக்கும் இடையில் ஒரு கனத்த திரை விழுந்து விட்டது தான். வெளிப்பார்வைக்கு கணவனும் மனைவியுமாக இருந்தாலும் மனசளவில் எட்ட முடியாத தொலைவில், ஒரே குடும்பத்துக்குள் கண்ணுக்கு தெரியாமல் 2 காட்சிகள். ஒன்றில் திரிபுரம், அவளது தம்பி பஞ்சு, பஞ்சு பெற்ற புத்திர சிகாமணிகள் ரவியும் ராஜாவும். இன்னொன்றில் அனந்து, தியாகு, அனந்துவின் ஏராளமான சொத்துக்களும் அவரது வைராக்கிய மனசும். இப்பொழுதுதான் அவரது கட்சியை பலப்படுத்த வெளியிலிருந்து ஒருத்தி வந்திருக்கிறாள். சின்ன பொண்ணு அத்தை, அதுவும் அவள் அப்பன் வீட்டில் 2ஆதாரம் காப்பி கிடையாது. அப்படி ஒரு தரித்திரம். 5-6 நாள் கூட இவன் கூட இருந்து குப்பை கொட்ட மாட்டா. செல்லாமல் கொல்லாமல் பிறந்த வீட்டுக்கு ஓடிடுவா. பார்த்துட்டே இரு, இது ராஜா.
என்ன கொஞ்சம் துணிச்சலான பெண்ணாக இருந்தால் ஏமாற்றி ஒரு பைத்தியத்தை கட்டி வச்சுட்டாங்கன்னு நம்ம மேலே கேஸ் போடட்டுமே, அதுவும் ஒரு விதத்தில் நல்லது தானே. நாளைக்கு தியாகுவுக்கு நிஜமாகவே மனநிலை சரியில்லைங்கிறது இது ஒரு வலுவான சாட்சின்னு அப்பா உன்கிட்ட சொன்னார். இது ரவி. ஆமாம், ஆனால் ஒன்று மட்டும் உன் கையில் தான் இருக்கத்த. அந்த பொண்ணு வயிற்றுல ஸ்ரீமான் அனந்தராமன் வம்சத்தோட வாரிசை சுமக்காமல் இருக்கிறதுக்கு நீ தான் ஏற்பாடு செய்யணும். அது மட்டும் நீ கவனிச்சுக்கோ, மற்றதையெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். இது 2 பேரும் சேர்ந்து சொன்னது. திரிபுரம் ஒரு கணம் ஆடிப்போனவளாய் அப்படியே ஊஞ்சலில் அமர்ந்தாள். மீரா கொண்டு வந்து வைத்த காப்பியை கூட அவள் கவனிக்கவே இல்லை. 1 நாளா 2 நாளா, 1 வருடமா 2 வருடமா, எத்தனை வருடங்களாக இந்த தியாகுவை வெறும் ஜடமாக சாப்பிடவும் தூங்கவும் மட்டுமே தெரிந்த பொம்மையாக மாற்ற அவளும் அவளை சேர்ந்தவர்களுமாய் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஒழியட்டும், ஒரு கல்யாணத்தில் என்ன செய்துவிட முடியும் என்று கொஞ்சம் அலட்சியமாக இருந்ததன் பலன். ரத கஜாதிபதிகளுடன் பெரிய சூலத்தை சுழற்றி கொண்டு சிம்ம வாகனத்தில் மகிஷாசுர மர்த்தினி வருவது போல இந்த பெண் மீரா வந்திருக்கிறாளே. ஐயோ, நான் என்ன செய்வேன்? திரிபுரம் பூஜை அறையை பார்க்க அங்கே தேவி சிரித்தாள். அனந்து தன்னெதிரில் நிற்கும் மீராவை தலையோடு கால் வரை ஒரு முறை பார்த்தார். அழகாகத்தான் இருக்கிறாள். கல்யாணத்தன்று ஏகப்பட்ட அலங்காரங்களை செய்து அவளது அழகை பிரகாசிக்க விடாமல் செய்திருந்தார்கள். இப்பொழுது எளிமையான நூல் புடவையும் தேவையான நகையும் மட்டுமே அணிந்து இரவெல்லாம் பனியில் நனைந்து காலையில் சூரியனின் பார்வை கதகதப்பிலே மலர்ந்த ரோஜாவை போல புத்தம் புதிதாய் நின்றிருந்தாள். முதல் நாள் இரவு புதுமண தம்பதிகளுக்கிடையே நடைபெற வேண்டிய சமாச்சாரம் எல்லாம் நடந்திருக்குமா? முகத்தை பார்த்து ஒன்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை. பளிச்சென துடைத்துவிட்ட வானம் போல் இருந்தது மீராவின் முகம். இது பற்றி எப்படி கேட்டு தெரிந்து கொள்வது? அனந்த் அவள் கொண்டு வந்து வைத்த காப்பியை ஆற்றி குடித்து கொண்டே நிதானமாய் கேட்டார். நேற்று ராத்திரி தியாகுவுக்கு எப்பமா இப்படி ஆச்சு? அவள் தலை கவிழ்ந்தாள். விளிம்பில் 2 முத்துக்கள் இப்பொழுது உதிரவா அல்லது இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்தா என்பது போல காத்து நின்றன. பேசிட்டே இருந்தார் மாமா. அவர் ஸ்கூலில் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வந்தது பற்றி, அவரோட அப்பா அம்மாவை பற்றி, உங்களுக்கும் உங்கள் அண்ணாவுக்கும் இருந்த நெருக்கத்தை பற்றி, அப்பாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போய் ஒரு நாள் கண்ணை மூடிட்டது பற்றி, அம்மாவும் அண்ணனும் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் திகைச்சு நின்னப்ப அம்மா பேரில் 1 லட்சம் பணம் போட்டு அந்த வட்டியில் குடும்பம் நடக்க வழி செஞ்சு தந்த நீங்கள் அண்ணனை படிக்க வச்சது மட்டுமல்லாமல் அவரை உங்கள் பிள்ளையா சுவிகாரம் எடுத்துட்டது பற்றி இப்படி நிறைய பேசினார். அப்போ எல்லாம் நல்லா இருந்தானா? இருந்தார். நான் தான் பால் நேரமாச்சுன்னா கெட்டு போயிட போகிறது, முதல்ல குடிச்சிட்டு அப்புறமா பேசுங்களேன். உன்னையும் கொஞ்சம் பால் குடிக்க சொல்லி கேட்கலையாமா அவன்? தப்பாக நினச்சிக்காத, உங்கள் அப்பா மாதிரி கேட்கிறேன். மீரா அவரை நிமிர்ந்து பார்த்துவிட்டு மெதுவான குரலில் சொன்னார். கேட்டார். கொஞ்சம் போலாவது குடியேன்னு. எனக்கு பால் பிடிக்காது, எங்கள் வீட்டில் அதுக்கெல்லாம் வசதி இல்லை. மேலும் ராத்திரியே தான் சொன்னேனே அத்தை, இந்த பாலை அவருக்குத்தான். இதற்கு மேல் சொல்லாமல் நிறுத்த அனந்து மறுபடியும் அவளை பேச சொல்லி ஊக்கினார். பாலை குடித்தான். அப்புறம் எத்தனை மணி வரைக்கும் பேசிகிட்டு இருந்தான்? 10-15 நிமிஷம் போல் அத்தையை பற்றி, அத்தையோட தம்பி பிள்ளைகள் ரவி ராஜாவை பற்றி பேசிகிட்டே இருக்கிறப்ப குரல் வசந்துட்டே போச்சு. நான் சாதாரணமாக தான் கேட்டேன், எதுக்காக இத்தனை சத்தமாக பேசுகிறீங்க? யார் காதுலையாவது விழுந்தால் நம்ம 2 பேரும் சண்டை போடணும்னு நினச்சி போகிறாங்கன்னு கேட்டு சிரித்தேன். அந்த சிரிப்பு அவருக்கு பிடிக்கல. என்னை கேலி செய்கிறியான்னு கேட்டானா? ஏற்கனவே நான் பைத்தியம் வலிப்புக்காரன் உனக்கு சொல்லித்தானே இந்த கல்யாணத்தை ஏற்பாடு செஞ்சாங்கன்னு கேட்டானா? மீராவின் முகத்தில் வியப்பு குறி. பக்கத்தில் இருந்து பார்த்தது போல சொல்கிறாரே. அனந்த் நைந்த சிரிப்போடு கேட்டார். என்ன உங்கள் ரூமில் நடந்த பேச்சுவார்த்தை எப்படி இந்த கிழவனுக்கு தெரிஞ்சுதுன்னு பார்க்குறியா? இதுக்கு மேலே என்ன நடந்ததுன்னு நீ சொல்ல வேண்டாம், நானே சொல்கிறேன். அவன் தன்னைத்தானே நொந்துக்கிட்டு இருப்பான். உனக்கு இஷ்டம் இல்லைன்னா இப்போவே அறையை விட்டு வெளியில் போன்னு கத்திருப்பான். தன்னைத்தானே அடிச்சிட்டு கடைசியில் வலிப்பு வந்து விழுந்திருப்பான். அப்படித்தானே? மீரா இதற்கு பதில் சொல்லவில்லை. என்னை பதில சொல்லுவாள்? ஒரு கணத்தில் தான் எங்கேயோ வந்து மாட்டிக்கொண்டு விட்டர் போன்றதோடு பீதியில் நெஞ்சம் உறைந்து போனாலும் அது என்னவோ தியாகுவின் பச்சை குழந்தை போன்ற பேச்சும் அனந்துவின் கனிவான பார்வையும் அவளை கட்டி போட்டது. மீரா, உன் வாழ்க்கையில் அதிகபட்சமாக போனால் எவ்வளவு பணம் பார்த்திருப்பே? அவள் சிரித்தாள். என்ன அதிகபட்சமாக போனால் 1500 ரூபாய். நான் ஸ்கூல் டீச்சராக இருந்தப்போ கிடைச்ச சம்பளம், டியூஷன் ஃபீஸ் எல்லாத்தையும் சேர்த்தா அவ்வளவுதான். இங்கே நம்ம பங்களாவில் இருக்கிற ஒரு ராஜபாளையம் நாய்க்கு மாதம் 2000க்கு மேலே செலவழிக்கிறேம்மா. அதுக்கு மட்டன் அது இதுன்னு தடுப்பூசி, டாக்டர் செக்கப்பு, இது மாதிரி மொத்தம் 4 நாய் இருக்குது. மீரா கண்களை அகல விரித்து அனந்துவையே இமை கொட்டாமல் பார்த்தாள். ஆனால் பாரு,
அத்தனை செல்லமாக வளர்க்குறோமே, அந்த நாய்ங்க கூட தனக்கு எவன் தினமும் சமைச்சு சாப்பாட்டை கொண்டு வந்து வைக்கிறானோ அவன் கொண்டு வந்து வச்சா தான் சாப்பிடும். வேறு யார் எதை கொடுத்தாலும் திரும்பியே பார்க்காது. தினமும் சாப்பாடு வைக்கிறவன் சோத்தோட கொஞ்சம் விஷத்தையும் கலந்து போட்டான்னு வச்சுக்க, முகர்ந்து பார்க்கும். சாப்பிடுன்னு அதட்டினானா உடனே அத்தனையும் சாப்பிடுறோம். உசுரை பற்றி கவலையே கிடையாது. அத்தனை எஜமான விசுவாசம். மீரா திகைத்தாள். இவர் என்ன சொல்கிறார்? என் தியாகு கூட கிட்டத்தட்ட அப்படிதாம்மா. கோடிக்கணக்கான சொத்துக்கு தான் ஒரே வாரிசுங்கிறதும், தன்னை அந்த வாரிசு சிம்மாசனத்தில் இருந்து இறக்க தன்னை சுற்றி பலமாக வலை பின்னப்பட்டிருக்கிறதும் அவனுக்கு தெரியும். ஆனால் அந்த உண்மையை கண்டுபிடிச்சி ஒரு நாள் நான் சொன்னப்போ அவன் நம்பலை. சித்தியை பற்றி இப்படியெல்லாம் தப்பாக பேச உங்களுக்கு எப்படிப்பா மனசு வந்ததுன்னு என்னையே திட்டினான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவனும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கான். கூடுமான வரைக்கும் அவனுக்கு எதுவும் நேராதபடி நானே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அவனும் என்னோட அனுமதி இல்லாமல் இந்த வீட்டில் தண்ணி கூட குடிக்க மாட்டான். இருந்தாலும் திரிபுரம் புத்திசாலி. அவளை விட அவள் தம்பி ரொம்ப புத்திசாலி. ஆனந்து பெருமூச்சு விட்டார். எப்பொழுது இவனுக்கு படிப்பில் கவனம் இல்லாமல் சிதற ஆரம்பிச்சதோ அப்பொழுதே அவன் மீது தனி அக்கறை எடுத்துக்கொள்ள துவங்கிவிட்டார். அதுவும் பள்ளி இறுதி ஆண்டில் தியாகு பள்ளிக்கூடத்துக்கு சென்ற நாட்கள் விரல் விட்டு எண்ணிவிடலாம். தியாகு இன்னைக்கு உங்கள் ஹெட்மாஸ்டர் என்னை ஃபோனில் கூப்பிட்டு சொன்னார், டேர்ம் டேஸ் குறைஞ்சிடுத்துன்னு, பரீட்சை எழுதவே உட்கார வைக்க முடியாதுன்னு. அடிக்கடி ஏன் லீவ் போடுறான்? உடம்புக்கு என்னன்னு கேட்கிறார்ப்பா. நான் என்னன்னு சொல்வேன்? எப்போ பாரு இழுத்து போர்த்துக்கிட்டு படுத்துன்னு இருக்கான்னு கேட்டால் தலைவலிங்கிறான். எப்படி சொல்கிறது அவர்கிட்ட? என்னால் படிக்க முடியலப்பா, அதான் ஏன்னு கேட்கிறேன். அவர் இப்படி கேட்டுக்கொண்டிருந்த போதே திரிபுரம் வந்து கணவனை அதட்டுவாள். அடடா, வளர்ந்த பிள்ளைகிட்ட இப்படியா நச்சு நச்சுன்னு கேட்குறது? என்னமோ படிப்பில் கவனம் போகலைங்கிறான். வேறு எதில் நாட்டமோ அதை சொல்லி கொடுங்க. பிஏவும் எம்ஏவும் படிச்சுட்டு அவன் எங்காவது கை கட்டி சேவை செய்யணும்னு தலையெழுத்தா என்ன? விடுங்க அவனை. தியாகு, நீ வாடா. இப்போ தான் சூடாக அடை தட்டியிருக்கேன். உனக்கு வெல்லமும் வெண்ணையும் தொட்டு அடை சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும். இதுதான் ஆரம்பம். தியாகுவின் இயலாமை அதிகரிக்க சில நாட்களில் ஆத்திரத்தில் கார் டிரைவரையோ பண்ணை வேலையாளையோ ஏன் ரவி ராஜாவை கூட கண்மண் தெரியாமல் அடிப்பான். டே, என்னை பார்த்து தானே சிரிச்சே, எதுக்குடா சிரிச்சே பொறுக்கி ராஸ்கல், இருடா உன்னை ஐயோ விட்டுடடா அத்தை, இங்கே வாயேன், இவன் என்னை அடித்தே கொண்டுடுவான் போல இருக்கே, மாமா சீக்கிரம் வாங்க. 10 நிமிடங்கள் தன்னையும் சித்திரவதை செய்து கொண்டு எதிராளியும் இரத்த விளராக்கி விடுவான். அன்று எதேச்சியாய் தமக்கையை பார்க்க வந்த பஞ்சு தன் மகன் தியாகுவிடன் மாட்டிக்கொண்டு படும் பாட்டை கண்டு ஆத்திரம் மேலிடச் சொன்னார். உங்களுக்கு வேணும்னா உங்கள் அண்ணா பிள்ளை ரத்தனமாக இருக்கலாம். அதுக்காக வீட்டில் பித்துக்கும் பைத்தியத்துக்கும் நடுவில் என் குழந்தைங்களை தவிக்க விட்டுட்டு எனக்கு ஒன்றும் பணம் காசு இல்லாமல் போயிடலை. இந்த கஷ்டத்துக்கு கஞ்சியோ கூழோ எங்கள் வீட்டில் நிம்மதியாக கொடுத்து வளர்ப்பேன். ஆமாம். தியாகு சொல்லும்போதே வசனத்தை பஞ்சு சொல்ல அனந்து தியாகுவை அழைத்து வந்து சென்னையிலேயே உள்ள மிக பிரபலமான மருத்துவரிடம் காட்ட பெரிய ஹோட்டலில் அனந்தும் தியாகுவும் மட்டுமே தங்கி தினமும் மருத்துவரை பார்த்துவிட்டு வந்து அந்த 10-15 தினங்களில் தியாகு மிகுந்த ஆரோக்கியத்தோடு தன்னம்பிக்கையோடு உற்சாகத்தோடு வளைய வந்தான். இவனுக்காக மனக்குழப்பம் அப்படி ஒன்றும் இல்லையே சார், ரொம்பவும் பர்ஃபெக்டாக இருக்கானே, எதுக்கு வேணும்னா வீட்டு சூழ்நிலையை மாற்றி பாருங்களேன். அனந்து மீராவிடம் இத்தனையும் ஒரே நாளில் சொல்லவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக மீரா சகலத்தையும் புரிந்து கொண்டாள். இது ஒரு குருஷோத்திர யுத்தம் இல்லை, நேருக்கு நேர் நின்று போரிடுவதற்கு. மறைந்து இருந்து தாக்க பட்ட காயத்திலிருந்து குருதி வடிந்தாலும் எனக்கு வலிக்கவே இல்லையே என்று சிரித்து கொண்டே ஒவ்வொரு அம்பையும் உடம்பிலிருந்து பிடுங்கி போடும் இரகசிய போர். அனந்து சொன்னது போல இடமாற்றத்தினால் எந்த ஒரு உபயோகமும் இல்லை. முதல் 2 தடவைகள் மட்டுமே அப்பாவும் பிள்ளையும் மட்டும் தனியாக சென்னை வந்து போனார்கள். டாக்டர் கிட்ட காட்டினீங்களா? என்ன சொல்கிறார் அவர்? என் குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லையே. திரிபுரம் அழுது கொண்டே கேட்டபோது அனந்துவும் பரம சாமர்த்தியமாக பதிலளித்தார். அவனுக்கு ஒன்றுமே இல்லையாம். திரிபுரா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மெட்ராஸில் தங்கி இருந்த வரைக்கும் தியாகு ரொம்பவும் நல்லா இருந்தான். டாக்டரே நான் சொன்னதே நம்பலைன்னா பார்த்துக்கோயேன். அப்படியா? என் தெய்வமே காமாட்சி, பேசாமல் நம்ம எல்லாரும் பட்டணத்திலே இருக்கிற நம்ம பங்களாவுக்கே போயிடுவோமா? இங்கே வயலையும் வரப்பையும் தோப்பையும் துறவையும் பார்த்துக்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இவங்க எல்லாரையும் கவனிச்சுக்க என் தம்பி இருக்கவே இருக்கான். குழந்தை உடம்பு தாங்க முக்கியம். அதான் நானும் யோசிக்கிறேன் திரிபுரம், பேசாமல் பட்டணத்துக்கு போய் கொஞ்ச நாள் இருப்போமா? ஆஹா, நான் ரெடி. திரிபுரம் குழந்தை போல குதூகலித்ததும் பட்டணத்துக்கு கிளம்பும் முன் அந்த ஊரில் உள்ள கோவில்கள் எல்லாம் பொங்கல் வைத்து அபிஷேக ஆராதனை செய்து அமர்க்கலப்படுத்தியதும் அனந்த அவைகளை பற்றி சொல்லும்போது தனக்கு தானே அவமானத்தில் குறுகி போனார்.
நான் ஏமாந்துட்டேன் மீரா. பட்டணம் வந்து கொஞ்ச நாளைக்கு தான் நிம்மதி. மறுபடியும் இவன் பழையபடி ஆரம்பிக்க நான் சுக்கலாக உடைஞ்சு போயிட்டேன். ஆனால் ஒன்று, அப்போ அந்த மாதிரி அவனுக்கு ஆத்திரம் ஒரு கட்டுக்குள்ளே அடங்காத வெறியும் வந்தப்போ உடனே டாக்டரை வர வச்சு காட்ட முடிஞ்சது. அவனை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் என்னை தனியாக அழைச்சிக்கிட்டு போய் சொன்னார். அவனுக்கு உடம்புலையோ மனசுலையோ எந்த கோளாறும் இல்லை. வெறியை தூண்டுறதுக்கும் அடக்கி பசுமாடு மாதிரி நிறுத்துறதுக்கும் கால நேரம் தெரியாமல் தூங்கி மூளையை மழுங்கடிக்கிறதுக்கும் நிறைய மருந்துங்க இருக்குது இந்த காலத்தில். அதில் சில மருந்துகளை அவனே பழக்கப்படுத்திகிட்டு இருக்கலாம், இல்லை அவனுக்கு வேண்டாதவங்க சாப்பாட்லேயோ வேறு எதுலேயோ கலந்து கொடுத்துருக்கலாம். அதுவும் இந்த வலிப்பு வர்றதுப்ப பாரு, அந்த பயங்கரத்தை உண்டாக்குற மருந்துக்கு ருசியோ மனமோ நிறமோ எதுவுமே இல்லையாம். சாதாரணமாக தண்ணியில் கலந்து கொடுத்தா மனநோயாளிகளே அடக்கிறதுக்காக. மீரா காதை பொத்தி கொண்டாள். இப்படியெல்லாம் இருக்கிறப்ப இன்னமும் ஏன் இவரை இங்கே வச்சுக்கிட்டு இருக்கீங்க? எங்கேயாவது கண்காணாத ஊருக்கு அனுப்பிவிட வேண்டியது தானே. இப்பொழுது ஆனந்த் தலை குனிந்தார். நீ சொல்கிறதுல தப்பே இல்லை. ஆனால் இது மாதிரியான சம்பவங்களாலே உடம்பாலையும் மனசாலையும் நிறையவே பலகீனப்பட்டுட்டான் என் குழந்தை. அவனை தனியாக எங்கேயும் அனுப்ப முடியாது. துணைக்குன்னு வேலைக்காரவங்களை போட்டாலும் அவங்கள இவ விலைக்கு வாங்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இவங்களால் எப்போதும் ஏதோ ஒரு ஆபத்து இருந்துக்கிட்டே தானே இருக்கும். என்னாலையும் இவனை பிரிஞ்சு இருக்க முடியாதுமா. உங்கள் மனைவி செய்கிற துரோகத்தை பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்கீங்க? ஆனந்த் மீராவின் அந்த கன நேரத்து கோபத்தை மிகவும் ரசித்தார் போல. உன் கோபம் நியாயமானது தான். ஏதுடா இத்தனை பணத்தை வச்சுட்டு வாரிசுக்குன்னு ஒரு அப்பாவியை வேற தத்து எடுத்துட்டு ஏன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிக்கிறீங்க? உங்களாலே இந்த அநியாயத்தை தட்டி கேட்கவே முடியாதான்னு நினைக்கிறேன், அப்படித்தானே? எல்லாத்துக்கும் சாட்சி தகுந்த ஆதாரம் வேணுமா? இப்படி டாக்டர் சொல்கிறாருன்னு நான் என் பொண்டாட்டிக்கிட்ட சொன்னால் ஒன்றுமே தெரியாத குழந்தை மாதிரி கேட்பா. ஐயோ, நம்ம பிள்ளைக்கு எங்கே இருந்துங்க இந்த பழக்கம் எல்லாம் வந்துடுச்சு? அப்போ நான் என்ன பதிலை சொல்லுவேன்? கொஞ்சம் நினச்சிப்பார். கையும் மெய்யுமா பிடிச்சா தான் உண்டு. அப்படியே பிடிச்சு சில சமயங்களில் பால்லையே மருந்து கலந்துருக்கிறதை டாக்டருக்கு மூலமாக கண்டுபிடிச்சேன். போலீஸிலே காட்டி கொடுக்கலான்னா இந்த குடும்பம், இதுக்கு சமூகத்தில் இருக்கிற அந்தஸ்து, 24 கிராமத்துக்கு சொந்தக்காரர், ஊர் முழுக்க என்னோட வம்சம் நட்டு வச்சிருக்கிற பெருந்தனக்காரர் குடும்பங்களில் கொடி கிழிஞ்சி சுக்கலாக போயிடுமே. அதனால தான் முள்ளால் எடுக்க தீர்மானித்தேன். ஊரெங்கும் தேடினேன், நீ கிடைச்ச. உனக்கு அந்த சாமர்த்தியமும் இருக்கணும்னு கடவுளை தினம் வேண்டிக்கிட்டேன். மீரா இப்பொழுது நிமிர்ந்து நின்று புன்னகைத்தாள். உங்களோட கோடிக்கணக்கான சொத்துக்காக இல்லாட்டையும் நான் வச்சிட்ருக்கிற பூவுக்கும் பொட்டுவுக்குமா அவங்க பிள்ளைய என் கண்ணுக்குள்ளே வச்சு எம்ம போல் காப்பாற்றுவேன் மாமா. இது போதுமா எனக்கு. இனிமேல் எனக்கு எப்போ யமலோகத்திலேருந்து அழைப்பு வந்தாலும் போயிடுவேன். மீரா முதன்முறையாக கலகலவென சிரித்தாள். இவ்வளவு சீக்கிரத்தில் நான் உங்களை விட்டுறதா இல்லை. உங்கள் பேரனோ பேத்தியோ அதோட லொல்பட்டு அது ஓடுற ஓட்டத்துக்கெல்லாம் ஓடி ஆடி ஆடுற ஆட்டத்தையெல்லாம் நான் பார்த்து ரசிக்க வேணாமா? இன்னும் எத்தனை இருக்குது இந்த உலகத்தில் நீங்கள் அனுபவிக்க? ஆனந்து சட்டென கண் கலங்கினார். அப்படிப்பட்ட பாக்கியமெல்லாம் எனக்கு கிடைக்குமா மீரா? ஏன் கிடைக்காம? ஆனால் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் சொல்லுமா. நீ என்ன வேணாலும் ஆர்டரே போடு, நான் செஞ்சு முடிக்கிறேன். உங்கள் பிள்ளைக்கு சில பொறுப்புகள் நீங்கள் தரணும். அதாவது இந்த குடும்பத்துக்கு கணக்கு வழக்கை பார்த்துக்க, தோப்புன்னு எல்லாம் இதையெல்லாம் மேற்பார்வையிட, வாடகைக்கு விட்டுருக்கிற வீடுகள் கடைகள் இதையெல்லாம் வாடகை வசூலிக்க, தினமும் அவர் காலையில் போயிட்டு மத்தியானம் வீடு திரும்பணும். இதெல்லாம் கவனிச்சுக்கத்தான் கணக்க பிள்ளை குமஸ்தா எல்லாம் இருக்காங்களேம்மா. கொஞ்ச நாளைக்கு அவங்களையும் இவரே மேய்க்கட்டும். வாடகை வராத இடங்களுக்கு இவரே போய் கேட்க சொல்லுங்கள். சரிம்மா. அப்படியே அத்தை இந்த ரவி ராஜா இவங்கக்கிட்டையும் பணம் ஏதாவது வேணுமானா அவங்க பிள்ளையை கேட்டு வாங்கிக்க சொல்லுங்கள். அதுவும் செலவுக்கான காரணத்தை சொல்லிட்டு வாங்கணும். வேண்டாமா, இது அனாவசியமாக தகராறுக்கு வழி அமைஞ்சு கொடுத்தாப்புல ஆகிடும். தகராறு வரணுமாம்மா. எப்போவுமே கட்டி பழுத்தாத்தான் உடையும். பழுக்காமல் கத்தியை வச்சு ஆப்ரேஷன் செஞ்சாலும் பிரயோஜனமே இல்லை. தியாகு அரண்டு போயிடுவான் இந்த பிரச்சனையே வேண்டாம்னு. அவரை எப்படி சம்மதிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அனந்துவின் இதழ்கடையில் மறுபடியும் ஒரு புன்னகை வந்து ஒட்டி கொண்டது. சரி, நீ சொன்னால் சரிதாம்மா. அப்புறம் தயங்கமாக சொல்லுமா, இந்த பங்களாவுக்கு பக்கத்தில் ஒரு அவுட் ஹவுஸ் இருக்குல்ல, அதை ஒழித்து கொஞ்சம் ரிப்பேர் செஞ்சு வெள்ளையடிச்சு கொடுங்க. நாங்கள் 2 பேரும் அங்கே போய். மீரா என்னம்மா சொல்கிற? அனந்து திடுக்கிட்டார். யார் யாரோ குப்பன் கப்பன் எல்லாம் இந்த வீட்டில் தங்கி வடையும் பாயசமாக சாப்பிட்டு போகிறானுங்க. என் குழந்தை அவுட் ஹவுஸ்லையா இருக்கிறது? மீரா கொஞ்சம் கெஞ்சும் குரலில் கூறினார். ஆமாம், இது ரொம்பவும் அவசியம்.
எனக்கும் அவருக்கும் பூரண சுதந்திரம் வேணும். நான் என் கையாலேயே சமைச்சு அவருக்கு போடணும். இதில் யாரோட தலையீடும் இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெற்று தரேன்னு சொல்லியிருந்தேன்ல. இந்த வீட்டில் இருந்தால் அதுக்கு வில்லங்க வந்துடும். அதனால தான். அனந்து ஆனந்தம் தாளாது கைகளை தட்டினார். பலே பலே, பயங்கர மூளைமா உனக்கு. சந்தோஷமோ துக்கமோ அளவோடு இருக்கட்டுமாமா. உங்கள் ஹார்ட்டுக்கு அதுதான் நல்லது. இதை சொல்லிவிட்டு அவள் அனந்துவின் அறையிலிருந்து வேகமாய் வெளியேற அதுவரை மாடியில் நின்று சுவரோடு காதுகளை பொருந்தி அப்படியே உள்ளே நடந்த பேச்சுவார்த்தையில் லைத்திருந்த ராஜா திடுக்கிட்டு விழித்தான். முகத்தில் லிட்டர் கணக்கில் அசடு வழிந்தது. என்ன ராஜா, உங்ககிட்ட 10-15 நாளாகவே ஒரு விஷயம் சொல்லணும்னு நீ மாடியில் இருக்கிறதா தியாகு சொன்னான். வந்தவன் நேரே உள்ளே வர வேண்டியது தானே. உள்ளே தீவிரமான டிஸ்கஷன் நடந்திருக்கு. அதான். சரி, நான் அப்புறம் பேசிக்கிறேன். எல்லாம் உன் நல்லதுக்குத்தான். அவன் 4 படிக்கு ஒரு கால் வைத்து பறந்தான். கட்டிலின் ஓரமாக 2 கைகளையும் இறுக கட்டிக்கொண்டு பிடிவாதக்கார சிறுமி போல உட்கார்ந்திருக்கும் மனைவியை குழப்பத்துடன் பார்க்கிறான் தியாகு. மீரா, இது என்ன அசட்டு பிடிவாதம்? நான் போய் வாடகை வசூல் பண்ண வந்திருக்கேன்னு சொன்னால் ஒரு லட்சம் பண்ண மாட்டான். ஆரம்பத்தில் அப்படித்தான் இருக்கும். நீங்கள் தான் உங்களோட மதிப்பையும் கௌரவத்தையும் காப்பாற்றிக்கணும். ஐயோ, எல்லாரும் சிரிப்பாங்க மீரா. நான் சாதாரண ஒரு இளநீ குடிக்கிறது கூட தோப்புக்கு போனதில்லை. இளநீ வேணும்னா சித்தி வீட்டுக்கு வரவழைப்பா. ஆனால் அப்பா தான் சீவி தருவார். சித்தியை கையால் எது கொடுத்தாலும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. நீயும் எதுவும் சாப்பிடாத. ஆமாம். ஒரு கணத்தில் நெகிழ்ந்து போய் கணவனின் தலையை இழுத்து கன்னத்தில் முத்தமிட்டாள் மீரா. நல்லா இருக்கே, இன்னொன்று கொடேன். இந்த கன்னத்துலேயும். அதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒன்று தான். அதுக்கு மேலே வேணும்னா நான் சொல்கிறதையெல்லாம் நீங்கள் கேட்கணும். ஆமாம், போ. நீ கணக்கு புஸ்தகத்தை எடுத்து வச்சுட்டு இந்த 1000 எதுக்கு கொடுத்தே, இந்த 2000 சொச்சம் என்ன வகை செலவுன்னு எல்லாம் கணக்க பிள்ளை கூடைய சொல்லுவே. இல்லைன்னா சித்தி, ராஜா, ரவி எல்லாரையும் முறைச்சிக்க சொல்லுவே. இவங்களையெல்லாம் பகைச்சிக்கிட்டு அப்புறம் இந்த வீட்டில் நம்ம 2 பேரும் எப்படி? அப்பா எத்தனையோ ரூபாய் சம்பாதிச்சு வச்சுருக்கார். எல்லாருக்கும் சாப்பிடட்டுமே எல்லாரும். யாருக்கு என்ன மோசம்? இப்போ எனக்கு இந்த கன்னத்திலேயே முத்தம் கொடுக்க போறியா இல்லையா நீ? அவன் அவளை உயர்த்த அவள் அவனை உற்று பார்த்தாள். காலையிலே இருந்து என்னெல்லாம் சாப்பிட்டீங்க? எதுக்கு கேட்குறே? நீ கொடுத்த காஃபி சரி, நீ கொடுத்த இட்லி, கொத்தமல்லி சட்னி, அப்புறம் கொஞ்சம் போல் உன் சுண்டு விரல் நகம். உதட்டில் இட்லி ஒட்டிகிட்ருக்குன்னு தொடச்சி விட்ட பாரு. அப்போ நைஸாக உன் நகத்தை. அவன் கோபம் தணிந்து குறும்புடன் சிரித்தான். அவளும் அவன் போகிற வழியிலே போய் அவனை வழிக்கு கொண்டு வரும் முயற்சியில் இறங்கினாள். ஓ, இந்த திருட்டுத்தனமெல்லாம் கூட உண்டா உங்களுக்கு? அதான் என் சுண்டு விரல் நகம் கொஞ்சம் பிஞ்சிட்டு போல. அப்படியே எங்கே காட்டு? அப்படியா? அதெல்லாம் காட்ட முடியாதுப்பா, ரொம்ப வலிக்குது. சாரி சொல்லிட்டா சரியாக போயிடுமா? நீங்கள் என்னை கடிக்கலாம், என்ன திங்கலாம், நான் மட்டும் ஒன்றும் செய்யக்கூடாதாக்கும். நானும் கடிப்பேன். சரி, கடிச்சுக்கோ. அவள் தன் முன்னால் அவன் காட்டிய விரலை ஒதுக்கினாள். மெல்ல அருகில் வந்து அவன் சற்றும் எதிர்பாராத விதமாக மீசையை, உதட்டையும் கன்னத்தையும் என்று கழித்தாள். ஏய், விடுடா, விடுப்பா, கூச்சமாக இருக்குது. கொஞ்சம் ஏமாந்தா சாப்பிட்ருவ போல இருக்கு. அவன் இந்த நெருக்கத்தின் ருசியை அப்பொழுதுதான் உணர்கிறான். வாய் என்னமோ அவளை விரட்டி அடித்தாலும் அவனது வலுவான கரங்கள் மனைவியின் கழுத்தை சுற்றி மாலையாக கண்மூடி கிறங்கி கிடந்தவனின் பிடியை உதறி தள்ளி போய் அமர்ந்தாள் அவள். போங்க, நான் ஒன்றும் உங்ககிட்ட வரமாட்டேன். ஏன் நீங்கள் தான் நான் சொல்கிறது எதையுமே கேட்க மாட்டீங்களே. நான் என்ன செய்யக்கூடிய விஷயமா ஏதாவது சொல்லேன் மீரா. சரி, முதல்ல இந்த வீட்டுக்கு இருந்து உங்களோட துணிமணி, புக்ஸ் எல்லாம் என்னென்ன உங்களுக்கு தேவையோ அதையெல்லாம் எடுத்து மூட்டை கட்டி வையுங்க. நாம் 2 பேரும் தனி கொடுத்தனம் போகிறோம். ஐயோ, என்ன உளர்றே? அப்பாவை விட்டுட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன். இதோ இங்கே கூப்பிடும் தூரத்தில் இருக்கிற அவுட் ஹவுஸ்க்கு தான் போகிறோம். அப்பா தான் நம்ம கொஞ்ச நாளைக்கு அங்கே இருக்க சொன்னார். பாருங்கோ, இந்த வீட்டில் மாமனாரோட மருமகள் பேசுகிறதுக்கே தனிமை கிடைக்கலே. பகல் நேரத்தில் இப்படி கதவை தாழ்பால் போட்டுட்டு நம்ம 2 பேரும். ரவி ராஜாவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலே. எப்போவும் இங்கே தான் சுற்றி வராங்க. அவள் காலையில் அனந்துவிடம் பேசிவிட்டு திரும்பிய போது மாடிப்படியில் ராஜா நின்று ஒட்டுக்கொட்டதையும் தன்னிடம் ஏதோ சொல்ல வேண்டும் என்று அவன் சொன்னதையும் கூற, அவன் ரொம்பவும் சாமர்த்தியசாலி மீரா. எப்போ அவனுக்கு பணம் வேணாலும் கணக்க பிள்ளைகிட்ட என் பேர் சொல்லித்தான் கேட்பான். கூசாமல் 1000 2000 வாங்கிட்டு அந்த கிறுக்கு பைய கணக்கில் எழுதிக்கோன்னு என் முன்னாலேயே சொல்லிவிட்டு போவான். அவனை ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது. சித்தி வரிஞ்சு கட்டிண்டு சண்டைக்கு வந்துடுவா. மீரா சட்டனை பிடித்து கொண்டாள். பாருங்க, அத்தனையும் உங்கள் சித்தப்பா, அதாவது அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து. உங்களை தன்னோட வாரிசாக எடுக்கிறப்ப உங்கள் அப்பா என்ன நினச்சிருப்பார்?
அப்பாடி இனிமேல் கவலை இல்லை, எல்லா பொறுப்பும் ஏற்றுக்க, எல்லாம் பாதுகாத்து வளர்த்து தான தர்மங்கள் செஞ்சு இந்த பெருந்தனக்காரன் அனந்தராமனோட பேரை காப்பாற்றுவான்னு நினச்சிருப்பார்ல. ஆமாம், அது சித்திக்கே பிடிக்கலை. அவளுக்கு தன் தம்பி பிள்ளைகளுக்கு தன் புருஷனோட சொத்து முழுக்க போகணும்னு ஆசை. நான் தான் கேட்குறேன், இந்த அப்பா சொத்தை எல்லாம் அவங்க 2 பேருக்கும் எழுதி வச்சுருக்கலாம் இல்லை? சரி, இன்னொரு தடவை அது மாதிரி கூட. அப்புறம் இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த பணம், சொத்து, நிலம், தோப்பு இதெல்லாம் வேண்டாமா? வேண்டாம் வேண்டாம், எத்தனை தடவை சொல்கிறது? எனக்கு நீ சொன்னிய அந்த அவுட் ஹவுஸ், நீ உன்னோட அந்த முத்தம், அப்புறம் இந்த கண்ணு, மூக்கு, கண்ணா, இது எல்லாம் போதும். அவளது நெஞ்சின் மீது தலை வைத்து சாய்ந்தான். எந்த ஒரு சலனமும் இல்லாமல் சொன்னான், இது போதும் மீரா, வா, இப்போவே என்னென்ன பத்திரம் எல்லாம் கையெழுத்து போடணுமோ போட்டுட்டு கிளம்பிடலாம். போகிறப்ப அப்பாவையும் நம்ம கூட அழைச்சிட்டு போயிடலாம். மீரா அவனது நெற்றியில் புரண்ட கிராப்பை செல்லமாய் குலுக்கி விட்டு சொன்னாள், சரி, உங்கள் இஷ்டப்படி எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு கையை கர்ச்சிப்பில் தொடச்சிக்கிட்டு கிளம்பிடுவோம். அப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? எங்கே போய் 4 இட்லியும் கொத்தமல்லி சட்னியும் கேட்குறது? நீங்கள் வேலைக்கு போகிற உத்தேசம் இருக்கா? எனக்கு எவன் வேலை கொடுப்பான்? ஸ்கூல் ஃபைனலே நான் முடிக்கல. அப்புறம் இந்த அழகில் அப்பா நம்மோட, அவர் ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட்டு. இப்படி ஒரு முரட்டு பையனை வளர்ப்பு மகனாக ஏற்றுட்டதால் அவருக்கு நீங்கள் கொடுக்குற பரிசு இதுதானா? சேச்சே, என்ன நீ என்னென்னமோ எல்லாம் சொல்கிற. இதை பாரு, எனக்கு எல்லாரையும் மாதிரி வேலை பார்க்கணும், கோட் சூட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு இங்கிலீஷில் பேசணும், எல்லாம் ஆசை இருக்குது. இங்கிலீஷில் பேசுவீங்க இல்லை? ஓஎஸ் பிரமாதமாக, ஸ்கூலில் நான் தான் ஃபஸ்ட் ரேங்க். சும்மா டூப் அடிக்காதீங்க, எங்கே இங்கிலீஷில் ஏதாவது பேசுங்க. மே ஐ கிஸ் யூ? அத்தனை இக்கட்டிலும் அவனது குறும்பை ரசித்து சிரித்தாள் அவள். இங்கே பாருங்க, எல்லா சொத்தையும் உங்கள் அப்பா ரவிராஜாவுக்கு எழுதி வைக்கலைன்னா 7 தலைமுறைக்கு செல்வம் குடிச்சும் சீடாடியும் ரேஸுக்கும் போவுமே. இந்த ஒரு ஜென்மத்திலேயே தீர்த்துருவானுங்க தானே. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, நம்மக்கிட்ட வேலை செய்கிற அத்தனை குடியானவங்களோட குடும்பத்தில் நடக்கிற எல்லா நல்லது பொல்லாதத்துக்கும் நாம் பொறுப்பேற்றிட்டுருக்கோம். யோசிச்சு பாருங்கள், ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் நம்ம பண்ணால் தன் பொண்ணோட கல்யாணத்தை நடத்திடுவான். அதே 10,000 ரவி கையில் கொடுத்தா சாயந்தரத்துக்குள்ளே சீட்டாடி மேலே ஒரு 5,000 கடன் வச்சுட்டு அதை உங்கள் கணக்கில் எழுத சொல்லிவிட்டு கணக்கு பிள்ளைகிட்ட வாங்கிட்டு போவான். அப்படிங்கிற? அப்படித்தான் மாமா என்கிட்டே சொல்லி ரொம்பவும் வருத்தப்பட்டார். நிஜமாவா? என்கிட்ட அப்பா இது பற்றி ஒரு தரம் கூட பேசினதில்லையே. எங்கே, நீங்கள் தான் சொத்தே வேண்டாம்னு கஷாயம் கட்டாத குறையாக பேசுகிறீங்களே. இப்போ நான் என்ன செய்யணும் சொல்லு? இப்போ பேசாமல் சமத்து குழந்தையா என் பக்கத்தில் வந்து படுங்க. நாளைக்கு முதல் வேலையாக கணக்க பிள்ளையே பிடிங்க. நாளைக்கு என்ன? நாளைக்கு இதோ இப்போவே போகிறேன். அவன் சட்டையை மாட்டிக்கொண்டு கிளம்புவதை அவள் புன்சிரிப்புடன் பார்த்தாள். நீ சொல்கிறதெல்லாம் நிஜமாவாடா மாதவா? காமாட்சி மீராவின் தாய் நடுங்கிய குரலில் கேட்டாள். தர்மராஜன் மகனின் உதட்டசைவை பார்த்தபடி உட்கார்ந்திருந்தார். இது என்ன இடி மாதிரி எத்தனையோ சொல்கிறார். காமாட்சி கண்ணீர் பளபளக்க மகனையும் மருமகளையும் மாறி மாறி பார்த்தாள். கோமதித்தான் பேசினாள். தப்பான இடத்துல இருந்து பொண்ணை எடுத்துட்டோமோன்னு சம்மந்தி அம்மா ஊரெல்லாம் சொல்லி திரிகிறா. சம்மந்தி அம்மா அது மட்டும் இல்லை, கல்யாணமாகி முழுசாக 6 மாதம் கூட ஆகலை. உங்கள் பொண்ணும் மாப்பிள்ளையும் கடல் மாதிரி இருக்கிற பங்களாவை விட்டுட்டு அவுட் ஹவுஸில் குடியேறியாச்சு. தனி கொடுத்தனும். இங்கே நானும் வந்ததுலேருந்து இத்தனை பேரோட என்னமோ ரயில்வே பிளாட்பாரத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி கொடுத்தனம் செய்கிறேன். என்றைக்காவது தனி கொடுத்தனம் போகணும்னு சொல்லியிருக்கேனா? அதெல்லாம் விடுமா. இவ பாட்டுக்கு சும்மா இருந்த சங்கை ஊதி கொடுத்தாப்புல அங்கே போய் மாப்பிள்ளையை முடுக்கி விட்டு கணக்கை பாரு வழக்கை பாருன்னு விரட்டியிருக்கா. அவருக்கு தான் ஏற்கனவே கொஞ்சம் மூளைக்கோளாறாச்சே. மூளைக்கோளாறா? என்னடா மாதவா என்னென்னவோ சொல்கிறே. அவருக்கு அப்பப்போ கட்டையோட கட்டையாக போயிடும், காக்கா வலிப்பு வரும், அவ்வளவுதானே. உன் மாமனார் சொன்னதா சொன்னேன். அது சரி, கடைசியில் எல்லாமா சேர்ந்து எங்கள் அப்பா தலையிலே வந்து விழறாதாக்கும். நான் அப்போவே சொன்னேன், எங்கே இந்த மாப்பிள்ளை இருந்தால் நமக்கு என்ன, பேசாமல் இருங்கோன்னு. எங்கள் அப்பா கேட்கலே. கோமதி சீறி வெடித்தாள். விஷயம் இதுதான். கோவிலுக்கு போயிட்டு வரும் வழியில் பஞ்சுவையும் அவரது தர்ம பத்தினியும் பார்த்தாள். பஞ்சு தம்பதியருக்கு முதலில் கோமதியும் மாதவனையும் அடையாளம் தெரியவில்லை. தெரிந்து கொள்ளும் நிலையிலும் அவர்கள் இல்லை. என்னவோ சுரத்தில்லாமல் கோமதிக்கு அசாத்திய ஞாபக சக்தி. நடுவழியில் நிறுத்தி வைத்து பேசினாள். அப்பொழுதுதான் அனந்து வீட்டு விஷயங்கள் எல்லாம் சந்தைக்கு வந்தது. 6 மாதமாச்சே, அங்கே வர்றதே இல்லையா? எங்கே 2 தடவை ஃபோன் செஞ்சு கூப்பிட்டோம். அடிக்கடி நேரே போய் உட்காந்து பேசக்கூடிய அளவுக்கு நாங்களும் இல்லை, அவங்களும் இல்லை. எங்கேயோ சௌக்கியமாக இருந்தால் சரின்னு. சௌக்கியமாவா? அப்போ உங்களுக்கு விஷயமே தெரியாதா? பஞ்சுவின் மனைவி எதிராளியின் ஆர்வத்தை கிளப்பிவிட்டு என்னவோ அகத்துக்காரரின் உத்தரவை எதிர்பார்ப்பது போல பஞ்சுவை பார்த்தாள். என்ன இப்படி ஒன்றுமே தெரியாமல் இருக்கா? சொல்லட்டுமா? இல்லை சொல்லேன், சொல்லு. அவங்களுக்கும் அவங்க பொண்ணோட நடவடிக்கையெல்லாம் தெரிய வேண்டாமா?
பஞ்சுவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவளாய் அவரது மனைவி தொண்டையை கடைத்து கொண்டு நடந்ததுடன் நடக்காதையும் சேர்த்து கண்காது வைத்து கூறினாள். என் நாத்தனார் திரிபுரத்துக்கு கள்ளங்கப்பட தெரியாது. உங்கள் பொண்ணு வந்து சேர்ந்த 1 மாதத்துக்குள்ளே புருஷனை பிரித்து அவுட் ஹவுஸ்லேயே தனி கொடுத்தனம் போட்டுட்டா. என்னோட பிள்ளைங்க மேலே திரிபுரத்துக்கு உசிறு. அது ஆகலே உங்கள் பொண்ணுக்கு. தினமும் கையை நீட்டி வாங்குகிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் கணக்கு எங்கேன்னு இந்த பைத்தியமாக தான் உங்கள் மாப்பிள்ளை குதிக்கிறானாம். அனந்த அத்திம்பேர் வாயை திறக்காமல் கேட்டுட்டு இருக்கார். அதான் அநியாயமாக இருக்குது. பொண்டாட்டி வைராட்டிகை ஒரே மாதிரி 10 செஞ்சிட்டாலும் ஏன் எதுக்குன்னு கேட்டுக்க மாட்டார் பெரியவர். இவன் வந்து அம்மாவை கேட்கிறான் 1000 கேள்வி. 4 நாள் முன்னாலே மலைக்கோட்டை வாசல் கடைகளில் ஏதோ வாடகை பாக்கின்னு கேட்குறதுக்காக அந்த அறைக்கிற்கு போயிருக்கு. அங்கேயே அவங்க சாதாரணமாக ஏதோ சொல்ல இந்த வழக்கம் போல் விபரீதமாக எடுத்துக்கிட்டு சண்டைக்கு போக கடைக்காரங்க அத்தனை பேருமா சேர்ந்து அடித்து நொறுக்கிட்டாங்களாம். உடம்பு முழுக்க ரத்த கலரி. வீட்டுக்கு செய்தி வந்து இவ தான் ஓடி போய் புருஷனை மீட்டு அழைச்சிக்கிட்டு போனான். இதையெல்லாம் எதுக்காக உங்ககிட்ட சொல்கிறோன்னா, கொஞ்ச நேரம் முன்னாலே நீங்கள் சொன்னீங்கல்லே அடிக்கடி வந்து பார்த்து பேசக்கூடிய அந்தஸ்தில் நாங்களும் இல்லை நீங்களும் இல்லைன்னு. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, உங்கள் பொண்ணுக்கு தெரியலையே. என் அக்கா திரிபுரம் கண்ணாலே தண்ணி விட்டு அழறதை பார்க்குறப்ப என் நெஞ்சே பிசேறதுப்பா. எப்படி இருந்தவ அவள் மாட்டுப்பெண் வந்து, அதுவும் சொந்த பையனோட பொண்டாட்டி கூட இல்லை. இவ வந்து அடக்கினா என்ன தலையெழுத்து பாரு. மாதவனும் கோமதியும் திகைத்து நிற்கையிலே பஞ்சு காட்டமாய் சொல்லிவிட்டு நகர்னான். இதை நான் இதோட விடுறதா இல்லை. எங்கள் அக்காவை விட்டே அவள் புருஷன் மேலே ஒரு கேஸ் போட சொல்லியிருக்கேன். மூளை சரியில்லாத ஒரு பிள்ளைக்கு சொத்தெல்லாம் போகிறதை நான் அனுமதிக்க மாட்டேன்னு. மூளை சரியில்லையா? மாதவன் பரபரப்புடன் கேட்டான். எல்லாம் தெரிந்திருக்கும் கோமதி கல் மாதிரி நின்றாள். பின்ன ஏன் இத்தனை பெரிய கோடீஸ்வரன் தன்னோட அந்தஸ்துக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி பொண்ணை தேர்ந்தெடுக்காமல் உங்களோட கோவண சந்தை தேடி வந்து எலிவங்கு வீட்டில் இருந்து எதுக்கு பொண்ணை எடுக்கணும்? அப்படி என்ன உங்கள் பொண்ணு அதிரூப அமராவதியா? பையனுக்கு வலிப்பு வரும்னு மட்டும் சொல்லி எங்களை ஏமாற்றி கல்யாணம் செஞ்சிட்ட அந்த அனந்து மேலே நாங்களும் கேஸ் போடாமல் இருக்க போகிறதில்லை. ஒரு கல்யாணம் நடக்கணும்னா அப்படித்தான் 1000 பொய்யை சொல்லி வழக்கம். உங்களுக்கு எங்கே போச்சு புத்தி? இந்த பொண்ணுக்கு 3ஆம் தரமாக ஒரு கிழவன் வந்தால் கூட பரவாயில்லைன்னு காத்திட்டு இருந்தவங்க தானே நீங்கள். வேற என்ன கலெக்டர் மாப்பிள்ளைக்கா பேசி முடிச்சிருப்பீங்க? பஞ்சு மீராவை பற்றி சொல்லும் சாக்கில் மாதவனையும் சண்டைக்கு கொம்பு செய்வி விட்டு கிளப்பி விட்டார். போகிற போக்கில் சற்று நின்று என்னவோ ராசியாய் விட்ட குத்து சண்டை வீரர் மாதிரி கைக்குலுக்கி மெல்லிய குரலில் ஒரு எச்சரிக்கையும் விடுத்துவிட்டு போனார். மாதவனா உன் பேர்? எங்கள் அக்கா அவள் அகமுடையாள் மேலே கேஸ் போட்டு சொத்தையெல்லாம் ஒரு மென்டலுக்கு எழுதி வச்சது செல்லாதுன்னு நோட்டீஸ் அனுப்பினான்னு வச்சுங்க. அப்போ அவள் சார்பில் நான் தான் அனுப்ப போகிறேன். அது ஜெயிச்சிடும். அப்புறம் உன் தங்கையும் தங்கை புருஷனும் உங்கள் வீட்டில் தான் வந்து சேர்ந்து உட்காரணும். சோத்துக்கும் அங்கே தான் வரணும். என்ன நான் சொல்கிறது புரியுறதா? சொல்லுங்கள். அப்படி ஒரு கேஸை நாங்கள் மிஸ்டர் அனந்தராமன் பேரில் போடுறதுக்கு முன்னாடி நீ அவர் பேரில் ஒரு வக்கீல் நோட்டீஸ் விடு. என் ஜூனியரே இருக்கான், அனுப்பி வைக்கிறேன். இது மாதிரி பைத்தியத்தை என் தங்கைக்கு பொய் சொல்லி ஏமாற்றி கட்டி வச்சிட்டிங்க. இதனால் வயசான என் அப்பாவும் அம்மாவும் மன நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் புரண்டின்றிருக்கா. என் தங்கையோட எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது. அதனால் இத்தனைக்கு நஷ்டஈடாக ஒரு 10 லட்சம் வேணும்னு ஒரு லெட்டரை தட்டி விடுங்க. என்ன பார்க்குற? ஏதுடா இவர் 2 கட்சிக்கும் பேசுகிறாருன்னு தானே பார்க்குற. என்ன செய்கிறது, சில சமயங்களில் அது மாதிரியே ஆயிடும். அப்போ எல்லாம் எங்கள் ஜூனியர்ஸை வச்சு சமாளிப்போம். என்ன அனாவசியமாக ஒரு பொண்ணோட பாவம் நமக்குங்கிறதுக்காக தான் நல்ல எண்ணமும் ஒரு காரணம். சரி நான் வரட்டுமா? நான் திட்டினதெல்லாம் மனசில் வச்சுக்காதே. பஞ்சு போய்விட்டார். ஆனால் அவர் பற்ற வைத்த நெருப்பு இன்னமும் வீட்டில் புகைக்கிறது. கோமதிக்கு மீராவின் கணவனுக்கு மூளை சரியில்லைங்கிற விஷயம் எப்பொழுதோ தெரியும். ஆனால் அதை ஒரு சாக்காக வைத்துக்கொண்டு வழக்கு போட்டால் லட்சக்கணக்கில் பணம் வரும் என்பது இப்பொழுதுதான் தெரியும். அடடா, பணக்காராவதற்கு இப்படி ஒரு வழி இருக்கிறா? அவள் இதே புலம்பலுடன் வீட்டுக்கு வந்து தனது மாமனார் மாமியாரிடம் சதுராடினாள். என் புருஷன் சரியில்லையோ, அப்புறம் எதுக்காக அவனையும் அழைச்சிக்கிட்டு தனி கொடுத்தனம் போனா? எப்போ புருஷன் சரியில்லையோ அப்புறம் எதுக்கு இவ அழைச்சிக்கிட்டு போனா? என்னவோ அவள் மணப்பால் குடிச்சிருக்கா, அத்தனை சொத்து நமக்குத்தான் வரப்போகிறதுன்னு. அந்த திரிபுரம் மாமியும் அவள் தம்பியும் லேசுப்பட்டவங்களா தெரியல. அத்தனை சொத்தையும் பிடுங்கிட்டு தான் விட போகிறாங்க. இதுக்கு முன்னால் பெரியவங்க சொல்கிறதை கேட்டு ஒரு வக்கீல் நோட்டீஸை அனுப்பி வச்சா. அவர் சொல்லி முடிக்கவில்லை. வாசற் பக்கம் செருப்பு சத்தம். எட்டி பார்த்த கோமதி திறந்த வாய் மூடாமல் நின்றாள். அங்கே மீரா தன் கணவனுடன் வாசல் படி ஏறி வந்து கொண்டிருந்தாள். என் கண்ணே, நல்லா இருக்கியா? நான் என்னென்னவோ எல்லாம் கேள்விப்பட்டேனே. காமாட்சி அலறிக்கொண்டு மகளை நோக்கி பாய மாதவன் தியாகுவை வா என்று கூட சொல்லாமல் தங்கையிடம் குரலை தழைத்து வினவினான். மீரா, நாங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? உன் புருஷனுக்கு மூளை சரியில்லைன்னு. அண்ணா, எதுவுமே தெரியாத மாதிரி கோமதி தான் நடிச்சானா? நீயும் ஏன் இப்படி? அவர் நல்லபடியாக தான் இருக்கா. நாங்கள் 2 பேரும் தனியாக
முதல் போட்டு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம். அதை சொல்லி அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம் செஞ்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்னு தான். அவள் தியாகுவின் பக்கம் திரும்பினாள். வாங்க போகலாம். தியாகு கொஞ்சம் கூட நிதானம் இழக்காமல் கூறினான். ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு புறப்படுவோம் மீரா. அனந்துவுக்கே ஆச்சரியமாக இருந்தது தியாகுவின் முன்னேற்றத்தை கண்டு. இத்தனைக்கும் இந்த 2 குருவிகளும் அவுட் ஆஃப் தான் வாசல். மீரா விடிய காலையிலே எழுந்து வாசல் தெளித்து கோலம் போடுவதை அனந்து மாடியிலிருந்தே பார்த்து ரசிப்பார். தியாகு மிகச் சரியாக 8 மணிக்கு குளித்து முடித்து சுத்தமாய் உடுத்தி அப்பாவை பார்க்க பிரதான பங்களாவுக்கு வந்து விடுவான். திரிபுரம் முன்பாவது மகனை பிரிந்த ஏக்கத்தில் புலம்புவது போல ஏதாவது சொல்லிக்கொண்டு இருந்தாள். இப்பொழுது நேரே களத்தில் குதித்து விட்டாள். எல்லாம் பஞ்சு தந்த ஊக்கம். எல்லாம் நான் சம்பாதிச்சது. நான் இஷ்டப்பட்ட அத்தனையும் கோவிலுக்கு எழுதி வைப்பேன், இல்லை ஒரு கழுதைக்கு எழுதி வைப்பேன். நீ யார் அதை கேட்க? இப்படி அனந்து மனைவியிடம் சீர அவளோ அதற்கு மேல் எகிறினாள். எப்போ நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சோ அன்னையிலிருந்து இதோ இப்போ வரைக்கும் சுகம் துக்கம் எல்லாம் சமம் தானே மந்திரம் சொல்கிறது. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் சம்பாதிச்சதில் எனக்கு மட்டும் பங்கு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? உனக்குன்னு நான் நிறைய கொடுத்தாச்சு. இருக்கலாம், அதுக்காக கோடிக்கணக்கான சொத்தை ஒரு மூளைக்கோளாறான பையனுக்கு அவன் உங்கள் அண்ணா பையங்கிற காரணத்துக்காக தூக்கி கொடுக்கறதே நான் ஒத்துக்கவே மாட்டேன். அதுக்காக உன் தம்பி பிள்ளைகளுக்கு தூக்கி கொடுப்பேன்னு கனவு கூட காணாத நீ. எந்த கோர்ட்டில் வேணாலும் கேஸ் போடு, நான் பார்த்துக்கிறேன். புருஷனோட சண்டை போட்டுட்டு கோர்ட்டுக்கு போகிற குடும்பம் என் குடும்பம் இல்லை. உங்களுக்கு உங்கள் பிள்ளை பைத்தியம் இல்லைன்னு தோணினா 5-6 மாதம் போல் அவனுக்கு வெறியோ வலிப்போ இல்லாமல் இருந்து காட்டட்டும். உன்னை விட்டு ஒதுங்கி இருந்தாலே அவன் நல்லா தான் இருப்பான். பார்க்கலாம் அதையும். திரிபுரம் கருவினாள். அது மட்டுமில்லை, மீராவுக்கு எத்தனை வகையில் எல்லாம் தொல்லை கொடுக்க முடியுமோ அத்தனை வகையிலும் பாடால் படுத்தினாள். ஒரு நாள் மாத செலவுக்காக மீராவிடம் அனந்த 5000 ரூபாய் எடுத்து கொடுக்க பார்த்து கொண்டே வந்த திரிபுரம் வெறி நாயை விடவும் மோசமாய் பாய்ந்தாள். என்னமோ இந்த வீடு வேணாம், மாமியார் கைசோறு வேண்டான்னு குடும்பத்தை பிரித்து புருஷனை தனியாக அழைச்சிட்டு போனிய, கடைசியில் சோத்துக்கு பணம் வாங்கிக்க இங்கே தான் வந்து கையை நீட்ட வேண்டியிருக்கு. தெரிஞ்சுக்கோ. திரிபுரா, என்ன பேசுகிறே நீ? யார்கிட்ட பேசுகிறே? அவள் இந்த வீட்டுக்கு இந்த சொத்துக்கு எல்லாம் உரிமைக்காரி. அவள் கண்டவ இல்லை. அனந்து தன் நிலை மறந்து கத்தினார். ஆஹா, தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் அந்த உரிமையெல்லாம் எனக்கு அப்புறம்தான் இவளுக்கு. அதுவும் இவ புருஷன் நேருங்கூறுமாக சராசரி மனுஷனாக இருந்தாத்தான். அன்னைக்கு வாடகை வசூல் பண்ண போயிட்டு கத்தி கலாட்டா செஞ்சு நான் எடிப்பட்டு வந்தானே, அப்படிப்பட்ட ஆத்திரக்காரனுக்கு அவசரக்காரனுக்கு புத்தி பேதலிச்சவனுக்கு என் புருஷன் சொத்தை போகிறத நான் அனுமதிக்கவே மாட்டேன். அந்த கணக்கில் தியாகு மீராவின் கையை பிடித்து இழுத்தபடி சொன்னான். வா மீரா, போவோம். நான் எங்கேயாவது கூலி வேலை செஞ்சாவது உன்னை காப்பாற்றுறேன். இந்த பணம் நமக்கு வேண்டாம். ரோஷமுள்ளவனாக இருந்தால் முதல்ல அதை செய். எங்களுக்கு பணம் வேணாம்னு இந்த ரூபாய் எதுக்கு பார்த்து செலவழிக்கிறேன்னு 1000 அட்வைஸ் கொடுக்குறேல்லே. இப்போ நான் கேட்குறேன், 5000 ரூபாய் எதுக்கு? மளிகை சாமான் 1000 வச்சுக்க. அதுவும் அரிசி, தேங்காய், அவரை துவரை என்னன்னு சகலமும் நம்ம மண்ணிலிருந்து கிடைக்கிறது. அப்படி இருக்கிறப்ப இந்த 5000 எதுக்கு? ஒரு கணம் ஒன்றும் சொல்ல முடியாமல் திகைத்து நின்றனர் தியாகுவும் மீராவும். இந்த பணத்தில் தியாகு தான் மேலே படிப்பதற்கு பணம் கட்ட வேண்டும். மீராவின் முயற்சியினால் இந்த முறை அவன் திறந்தவெளி கல்லூரியில் விவசாயம் பட்டப்படிப்பாக படித்து கொண்டிருக்கிறான். பாடங்கள் தபாலில் வரும், அதற்கு பணம் கட்ட வேண்டும். அடுத்த கட்டமாக மீரா தியாகுவுமா சேர்ந்து சின்னதாய் மசாலா பொடிகள் தயாரிக்கும் தொழிலை தொடங்க இருக்கிறார்கள். இது கூட தியாகு கொடுத்த யோசனையின் பேரில் தான் மஞ்சள் பொடி, தனியா பொடி, கறி மசாலா, சென்னா மசாலா, பிரியாணி மசாலா என்று வீட்டில் இருந்தபடியே மீரா தயாரித்து கொடுக்க வேண்டும். தியாகு ஒவ்வொரு கடைக்கும் சென்று இந்த பொடி வகைகளை அறிமுகப்படுத்தி விற்றுத்தர ஆர்டர் பிடிக்க வேண்டும். முன்பு போல கேலி செய்தால் அவமானம் தாழாமல் எதிராளியின் சட்டையை கொத்தாக பிடித்து குலுக்கும் தியாகு இல்லை. இப்பொழுது நிறைய மாறியிருந்தான். எத்தனைத்தான் ரவியும் ராஜாவும் கேலி செய்தாலும் உதட்டை அழுத்தமாய் கடித்து கொண்டு வீட்டுக்கு வந்து மனைவியின் மடியில் படுத்து அழுவானே தவிர ரகளை செய்ய மாட்டான். ஆரம்பத்தில் கடை வாடகை வசூலிக்க போன இடத்தில் அடிதடி கலாட்டா எல்லாம் நடந்திருக்கிறது தான். ஆனால் மீராவின் இதமான வார்த்தைகள், அவள் தந்த ஆதரவு, முதல்ல உங்களை பற்றி இவங்க மனசில் பதிஞ்சிருக்கிற அபிப்பிராயத்தை மாற்றணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? அவங்க கிண்டல் அடித்தா கூட பொறுமையாக சிரிச்சுண்டே அப்படின்னு ஒரு பதில் கொடுக்கணும். அதை விட்டுட்டு ஆத்திரப்பட்டு கையை நீட்டினா அவங்க சொன்னதை நம்ம நிரூபிக்கிற மாதிரிலாம் ஆகிடும். என்ன பண்ணட்டும் மீரா? என்னால் கோபத்தையே அடக்க முடியல. கோபம் எங்கிருந்து வருதோ கொஞ்சம் யோசித்து உங்கள் மனசில் இருந்து தான் வர்றது. சந்தோஷமாக வருத்தமோ கோபமோ நமக்குள்ளே இருந்துட்டு போகட்டும். நாம் தான் எந்த உணர்ச்சிக்கும் எஜமானர். நாம் அடக்கினா அதுங்க அடங்கணும். அதுக்கு மனசை நம்ம நிலப்படுத்தணும். மீரா அவனை ஒரு யோக பயிற்சி பள்ளியில் சேர்த்தாள். எப்பொழுதும் தூங்கி விழித்து கொண்டு இல்லாவிட்டால் சிறுசிறுப்புடன் சீறி விழுந்து கொண்டிருந்த தியாகுவுக்கு ஒரு நல்லதொரு திருப்புமுனை. எதற்குமே வணங்காத விரைந்த மூங்கில் போன்ற உடம்பை இப்பொழுது வில்லாய் வளைத்து
சொன்னபடி கேட்டது. கூடவே தியான பயிற்சி. மனதை ஒருநிலைப்படுத்த, நினைவாற்றலை அதிகரிக்க, உலகில் உள்ள சின்ன சின்ன விஷயங்களையும் ரசிக்க, அதே சமயம் எந்த ஒரு பதட்டமான நிலையிலும் தன் நிலை இழக்காமல் இருக்க, மனைவியை மட்டுமல்லாது தன்னை சுற்றியுள்ள எல்லா உயிருள்ள ஜீவராசிகளையும் நேசிக்க. இப்பொழுது இவனது பேச்சிலும் நடையிலும் பாவனையிலும் கூட நல்லதொரு மாற்றம், முதிர்ச்சி. என்னாலே திரும்பி வந்து நிற்கிறே. மென்டல் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய கேஸ் எல்லாம் இங்கே வந்து நின்னாக்கா நாங்கள் என்ன செய்கிறது? பாவம், உங்களுக்கும் என்னால் கஷ்டம்தான். ஆனால் பாருங்கள், நீங்கள் 6 மாதமாக கடைக்கு வாடகையே கொடுக்கல. இப்படியே போனால் நான் மட்டும் இல்லை, எங்கள் குடும்பமே மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியிருக்கும். நான் உங்ககிட்ட எதுவும் தர முடியாதுயா. போய் கணக்க பிள்ளை இல்லாட்டி அந்த ராஜா ரவி யாரையாவது அனுப்பு. பெரியவரை, இதை பாருங்கள், வாடகை பணத்தை என்கிட்ட ஒப்படைக்க சொல்லி எங்கள் அப்பா கொடுத்துருக்குற அனுமதி கடுதாசி. 6 மாதமாக கடையை பூட்டியே வச்சுருந்தீங்க. வியாபாரம் நடத்தலை. கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கல. வீட்டுக்கு உப்பு புளி சாமான் வாங்கி போடலை. அப்புறம் அது என்னங்க, நம்பர் 2 மடத்து கோவில் தெரு தானே உங்கள் வீடு. தவிர நம்பர் 36 மேலரத வீதியில் வேறு ஒரு வீடு வச்சுருக்கீங்களா? அடடே, ஏன் இப்படி பயந்து சாகுறீங்க? நான் எதையும் வெளியில் சொல்லிட மாட்டேன். ஆனால் ஒன்று, அதே மேலரத வீதியில் நம்பர் 35 வாடகை வசூல் பண்ண நான் தான் மாதம் வருவேன். அப்போ பேச்சுவாக்கில் இதையெல்லாம் மறைக்க முடியுமா? என்ன பாருங்கள், இப்போ தான் 1ஆம் நம்பர் மடத்து கோவில் தெருவில் இருக்கிற குருக்களை பார்த்து தான் போயிட்டு இருக்கேன். அப்பாவோட பிறந்த நாள் வருதா, சந்தன காப்பு பிள்ளையாருக்கு சொல்லிட்டு போகணும். குருக்கள் ஒய்ஃப் கொஞ்சம் அரட்டை சுவாபமா? சரி, நான் அப்போ வரட்டுமா? இருங்க தம்பி, என்ன நீங்கள் இப்படி ஒரேடியாக கழுத்தில் கத்தியை வச்சு உட்காருங்க. இப்போ 3 மாதம் வாடகை தரேன். கடையிலேயே இப்போ வியாபாரமே ரொம்ப மந்தமாச்சு. எகிரிய மாடுகள் பணிந்து வர தொடங்கியிருந்தன. மீரா அவனின் ஒவ்வொரு வெற்றியை மனசார கொண்டாடினாள். இதோ இப்பொழுது கூட தங்களின் புது முயற்சிக்கு மூலதனமாக போட சில 1000 ரூபாய். எல்லாம் நல்லபடியாக முடிகிற மட்டும் இந்த வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரிய வேண்டாம். ஆனந்துவின் வார்த்தைகள் நாக்கை கட்டி போட திரிபுரத்தின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அசந்து நின்றனர் இருவரும். மீரா தான் உடனே இயல்பான நிலைக்கு திரும்பினாள். என்ன நினைத்தாலோ சற்றென்று தனது கழுத்தில் கிடந்த மெல்லிய சங்கிலியையும் கையில் இருந்த வளையல்களையும் கழற்றி ஆனந்துவிடம் தந்தாள். என்னம்மா இது, போட்டிருக்கிற நகையெல்லாம் கழற்றே? இல்லை மாமா, இது நான் டீச்சராக இருந்தப்போ டியூஷன் எடுத்து சம்பாதிச்ச காசில் வாங்கினது. இப்போ சமயத்துக்கு உதவாமல் எதுக்கு இது? எப்போவும் என் கழுத்தில் மஞ்சள் சரடும் கையில் கண்ணாடி வலையிலும் நினைச்சிருந்தா போதும். இதை வச்சுட்டு இந்த பணத்தை கொடுங்க. அன்று அவளிடம் நகைகளை வாங்கி உள்ளே வைத்தபோது அனந்து தனிமையில் அமர்ந்து தேம்பி அழுதார். ஆனால் அதே நாள் இரவு திரிபுரத்துக்கு இரத்த அழுத்தம் எகிரி கை கால் வராமல் போனது. அனந்தராம் மசாலா பொடி ஆரம்பித்து 6 மாதங்களுக்குள்ளாகவே வியாபாரம் சூடு பிடிக்க தொடங்கிவிட்டது. ஒரே வருடத்தில் மீரா தங்களது வீட்டுக்கு எதிரில் இருந்த காளிமனை அனந்தியிடமிருந்து வாங்கினாள். என்னம்மா இது இத்தனையும் உன்னோட தானம்மா? இல்லை மாமா, இது எல்லாமே நல்ல அறிவும் திடகாத்திரமும் உழைப்பும் உள்ள மனுஷனுக்கு பின்னால் உங்கள் காலத்துக்கு அப்புறம் கொடுக்க போகிற பரிசு. இப்போ அந்த பரிசுக்கு தகுதியானவராக உங்கள் பிள்ளையை உருவாக்குற பரீட்சை இது. அத்தை எப்படி இருக்கா? ஏதோ இருக்கா, உள்ளே போய் பாரு. அவளுக்கு உடம்பு வியாதியை விடவும் மனவியாதி தான் அரிச்சு திங்கிறது. மனவியாதியா அத்தைக்கா? ஆமாம்மா, இரும்பு பீரோ சாவியே தன் தம்பி பசங்களை நம்பி ஒப்படைச்சிருந்தா. அவனுங்களுக்கு சொத்து எதுவும் தங்களுக்கு வராதுன்னு உண்மை தெரிஞ்சு போச்சு. நம்ம வீட்டு நகை செஞ்சு தர பத்திரத்தோட தம்பியை வளைச்சி போட்டுட்டு ஒவ்வொரு வைர அட்டிகையும் வளையல்களையும் எடுத்து அதே மாதிரி இமிட்டேஷனில் செஞ்சு பீரோக்களை வச்சுட்டு ஒரிஜினலை எடுத்துகிட்டு என்னமோ பிஸ்னஸ் பண்ணுறோன்னு பம்பாய்க்கும் டெல்லிக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு விஷயம் தெரிஞ்சிடுத்து. நம்ம வீட்டு பத்திரக்கிட்ட ஏதோ நகையை அழித்து புதுசாக பண்ண அட்டிகை எடுத்து கொடுத்துருக்கா. அவர் பதறி போய் அத்தனையும் போலின்னு சொன்னதும் அதே ஷாக்கில் இரத்த கொதிப்பு அதிகமாகி விழுந்திருக்கா. கையால் விளங்காமல் போச்சு. அவங்களை போலீஸில் பிடிச்சி தர வேண்டாமா மாமா? குற்றம் செஞ்சவங்களை தண்டனை அனுபவிக்க வேண்டாமா? இப்போ அவனுக்கு செஞ்சதை வெளியில் சொல்லப்போனால் தியாகுவுக்கு இவ சாப்பாட்டிலையும் காஃபிலையும் மருந்து கலந்து கொடுத்த விவகாரம் அம்பலத்துக்கு வரும். அப்போவும் சரி, இப்போவும் சரிம்மா. காற்றுல பறக்க போகிறது இந்த அனந்தராமனோட கௌரவம் தான். எதுக்கு விடு. கடவுளாய் பார்த்து எப்போ எதை யாருக்கு என்ன செய்யணுமோ செய்வார். திரிபுரம் பேச்செல்லாம் அடங்கி கிடந்தாள். மீராவையும் தியாகுவையும் பார்க்கும் போதெல்லாம் கண்ணீர் விட்டாள். ஒரே ஒரு முறை வார்த்தைகளை கூட்டி திரட்டி மீராவின் கரத்தை பிடித்தபடி சொன்னாள். நடந்ததையெல்லாம் மறந்து என்னோட வந்து இரு குழந்தை. நான் பாவிதான், ஆனாலும் தண்டனை கிடைச்சிடுச்சு எனக்கு. போதுமா மீரா, நம்ம சாமான் எல்லாத்தையும் பழையபடி இங்கேயே கொண்டு வா. சித்திக்கு இந்த நேரத்தில் நம்ம துணை அவசியம். தியாகுவின் பெருந்தன்மை கண்டு மீராவே அசந்து விட்டாள். இப்போதெல்லாம் திரிபுரத்துக்கு காப்பியை ஆற்றி கொடுப்பது முதல் சாதத்தை பிசைந்து வாயில் ஊட்டுவது வரை எல்லாமே தியாகுதான். இருக்கட்டுமே, நான் செய்ய மாட்டேனா? மீரா கேட்டாலும் அவன் சிரித்தபடி சொல்வான். இதில் தலையிடாத மீரா, இது ஒரு அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் நடுவில் இருக்கிற சமாச்சாரம். இப்போ தான் எனக்கு அம்மா கிடைச்சிருக்கா.
அன்று அந்த ஊர் கலெக்டர் கையால் சிறந்த உணவுப் பொருள் தயாரிப்புகளை விருது பெற்ற போதும் சரி, ஆயிரக்கணக்கான ஏழை பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வேலை போட்டு கொடுத்ததோடு நல்ல நாள் பண்டிகை நாட்களில் அவர்களுக்கு புடவை, ரவிக்கை, பூ, மஞ்சள் என்று வாரி வழங்கும் போதும் சரி, மீராவும் தியாகவும் திரிபுரத்தை சக்கர நாற்காலியில் வைத்து மெதுவாக தள்ளி கொண்டு வந்து விழா மண்டபத்தில் உட்கார வைக்க தவறுவதில்லை. தியாகு மாதிரி ஊருக்கு ஒருவர் இருந்தால் போதும். சொந்தமாய் தொழில் தொடங்கி ஏழைகளுக்கு வாய்ப்பு கொடுத்து இன்று நமது பண்டங்கள் வெளிநாட்டவர் கூட விரும்பி வாங்கும்படியாக கலெக்டரின், அமைச்சரின் பாராட்டுகள் காற்றோடு கலந்து தோரணங்கள் ஆட தியாகு மட்டும் மீராவின் காதோடு சொன்னான், பரவாயில்லை மீரா, இனிமே என்னை யாரும் மண்டையில் மசாலா இருக்கான்னு கேட்க மாட்டாங்க. எல்லா புகழும் உனக்குத்தான். ஜி, எல்லாம் நம்ம அத்தை. அதான் உங்கள் அம்மாவை தான் சேரும். அவங்க மாத்திரம் அன்னைக்கு அப்படி செய்யலைன்னா இன்னைக்கு நீங்கள் இப்படி பிரம்மாண்டமாக வந்திருக்கவே முடியாதுல்ல. திரிபுரத்தின் செவிகளிலும் இந்த வார்த்தைகள் விழத்தான் செய்தது. கண்கள் அவளையும் அறியாமல் சுரக்கத்தான் செய்தது. பூவும் பொட்டும் போதும் போதும் என்று சொல்லிக்கொண்டே இந்த உலகத்தையே தன் வசப்படுத்தி கொண்ட மீராவை பார்க்கையில் அனந்துவின் இதழ் கடையில் நிரந்தரமாய் பெருமித சிரிப்பு. இப்படி இந்த கதையை அனுராதா ரமணன் அவர்கள் முடித்து உள்ளார்கள். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. பிறகு அடுத்த கதையில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.